ஷலம் எவரிவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடியில இந்த புக் ஆஃப் ஜெனிசிஸ்ல இன்ட்ரோடக்ஷன்ல தான் நம்ம பார்ட் 2 பார்க்குறோம். என்னன்னா லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்துருப்போம். 13 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ 14th பாயிண்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆரிஜின் ஆஃப் காட்ஸ் சோசன் பீப்புள். புக் ஆஃப் ஜெனிசிஸ்ங்கிறது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அப்படிங்கிறதும் அதனுடைய ஓரிஜினும் எங்கதான் இருக்கு? ஆதியாகமத்துல தான் இருக்கு. தேவன் ஜனங்களை தெரிந்து கொள்ள தன்னுடைய தெய்வ ஜனங்களாக, சோசன் பீப்புளாக, அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக முதல்ல வரக்கூடிய அதனுடைய ஆரிஜின் பைபிள் எங்க இருக்குன்னா ஆதியாகமத்துல தான் இருக்கு. சுமார் 1900 வருடங்களாக தங்களுக்கென்று சொந்த தேசம், இந்த தேசத்தை குறிச்சுதான ஒரு விஷயத்த நான் சொன்னேன். 1900 வருடம் அவங்களுக்கு லாஸ்ட் செஷன்ல நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்ன இல்லை, சொந்த தேசம் கிடையாது. அதன் பிற்பாடு எப்படி இஸ்ரேல் தேசம் உருவாச்சு அப்படிங்கிற அதனுடைய காரியங்களை, ஹிஸ்டரிஸை நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷன்லேயே சொல்லியிருந்தேன். சொந்த தேசம் இல்லாதிருந்தும் அநேகருக்கு புதிரான இந்த ஜனங்கள் தே ஆர் எப்படி மிஸ்ட்ரி தான். இப்போ 1900 இயர்ஸ் ஒரு அந்த கான்டினென்ட்ல என்ன இல்ல, ஒரு கண்ட்ரியே இல்ல, இஸ்ரேல்ங்கிற கண்ட்ரி இல்ல. திடீர்னு இவங்க எங்க இருந்து துளிர்விட்டு வந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு உலக நாடுகள்ல ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு? ஜூஸ். இஸ்ரேல் அப்படிங்கறது நம்ம உலக அறிஞ்ச உண்மை. ஜீவனுள்ள தேவனை உலகிற்கு வெளிப்படுத்தினதுமின்றி உலக சரித்திரத்தில் அறிவியல், கலை, இலக்கியம், இசை, பொருளாதாரம் போன்றவற்றில் பல நன்மைகளை உலகிற்கு கொண்டு வந்தவர்களின் சரித்திரம். இந்த ஜூஸ் யார்? இன்னைக்கு நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய, உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களாகட்டும், ஒரு மல்டி பில்லியனர்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ராக்ஷீல்ட், ராக்ஃபெல்லர்ஸ், இவங்க எலான் மஸ்க், இவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா இவங்க தே ஆர் ஜூ. அவங்களுடைய ஓரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க யூதர்கள் இன்னைக்கு உலகத்துல பணமாகட்டும், அதிகாரமாகட்டும், எல்லாவற்றிலையும் எப்படி இருக்காங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான, மோஸ்ட் ப்ராமினன்டான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா இந்த யூதர்கள். அப்போ இது எல்லாமே எதை காமிக்குது அப்படின்னா, உலக சரித்திரத்தில் அறிவியல், கலை, அதற்கு முன்பதாக பார்த்தோம்னா ஜீவனுள்ள தேவனை உலகத்திற்கு வெளிப்படுத்தினதுமின்றி, எப்படி இஸ்ரேல் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கனால, இஸ்ரேல் இவ்வளவு செழிப்பா இருக்கனால இது எப்படி ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்துது? ஏன்னா அந்த இஸ்ரேல் வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது ஒரு பெரிய சாட்சி. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா நமக்கு ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்காரு அப்படின்னா அது நம்மளுடைய மனது ஏற்றுக்கொள்ளுகிறது, அது நம்முடைய விசுவாசத்திற்காக. ஆனா கண்ணால நம்ம பார்க்கக்கூடிய சாட்சியா ஒண்ணு இருக்குது இந்த உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் அப்படின்னா இஸ்ரேல் தான். ஏன்னா ஆண்டவர் அதனை குறிச்சு சொல்லியிருக்காரு, இந்த மத்தேயுல சொல்லியிருக்காருல்ல, இந்த அவர்களை ஒளிவ மரமா ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அது துளிர் விடும் போது அப்படின்ற அந்த ஒரு ஊமையை பத்தி பேசுறாரு. அந்த அந்த ஒளிவ மரம் வேற யாரும் இல்ல, இஸ்ரேல் தான். அதனை குறிச்சுதான் ஆண்டவர் பேசுறாரு. அதெல்லாம் இன்னும் டீப்பா நான் உங்களுக்கு அந்த ஊமைகளை குறிச்சு ஒரு செஷன் எடுக்கிறேன். அப்போ ஆண்டவரும் இஸ்ரேல ஒரு ஊமையா வச்சு காலங்களை பாக்குறீங்களே, கடைசி காலமா இருக்குதே, ஒளிவு மரம் இல்ல, அத்திமரம் துளிர் விடுகிறத நீங்க என்ன பண்ணல, துளிர் விடும் போது அதை காண்கிற சந்ததி ஓய்ந்து போகாதுன்னு நான் சொல்றேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாருல. அந்த அத்திமரம் துளிர் விடுகிறது அப்படின்னா அந்த அத்திமரம் தான் இஸ்ரேலை ஊமைப்படுத்தி ஆண்டவர் பேசுறாரு. காட்டத்தி ஒளிவ மரம்ங்கிறது பவுல் பேசினது, ரோமர்கள் 11ஆம் அதிகாரத்துல பவுல் பேசக்கூடிய ஊமை. ஆண்டவர் பேசினது அத்திமரம் துளிர் விடுவதை குறித்ததான ஒரு ஊமை. அதுவும் இஸ்ரேலை பொருட்படுத்தி தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, மையப்பொருளா வச்சு ஒரு மெட்டபோரா வச்சு அங்க பேசுறாரு சீஷர்கள் கிட்ட. அப்போ இந்த இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும், அதாவது 1900 வருடங்களாக நாடு இல்லாத ஒரு இஸ்ரேல் மீண்டும் துளிர் விட்டு வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு அது நின்றுட்டு இருக்கு. ஒரு உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேசமா இருக்கு. எல்லா விஷயத்திலுமே, டெக்னாலஜில சரி, கல்ச்சர், பொருளாதாரம், எல்லா விஷயத்திலுமே அவங்களுடைய ஒரு இது எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் மேலதான் இருக்கு. தனிப்பட்ட ஒரு விதத்துல ஒரு யூனிக்கா தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால என்னதான் ஆகுது, ஆண்டவருக்கு சாட்சியாதான் இந்த இஸ்ரேல் இன்னைக்கு இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு என்னதான் இருக்கு,
இவங்களைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இவர்களுடைய முற்பிதாக்களத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்தில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத அவங்க பண்டிகைகள் கொண்டாடுறத பார்க்கும்போது, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல நம்மளோடு கொண்டாட சொன்ன பண்டிகைகள் நமக்கும் என்னவா இருக்கு? ஞாபகமா இருக்கு. அவங்க பூரீம் பண்டிகை கொண்டாடும் போது எஸ்தர் ராஜாத்தி அந்த பூரீம்காக சூசான் அரண்மனையில தன்னுடைய உயிரை கூட என்ன பண்ணல, துச்சமா நினைச்சு போய் அந்த ராஜாக்கு முன்னாடி போய் அர்த்தசஷ்டா ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறத, அதெல்லாம் நம்ம அந்த புக்ஸ படிக்கும் போது அன்னைக்கு நமக்கு எப்படி எப்படி தெரிஞ்சது? எஸ்தர் ராஜாதி தன்னுடைய ஆஹ் உயிரை கூட என்ன பண்ணாங்க? இந்த யூதர்களுக்காக துச்சமா நினைச்சு போய் அவங்க முன்னாடி நின்று ஆமான்கிறவனுடைய சதியை அவனுடைய தலைக்கே ஆண்டவர் திருப்பின ஒரு விஷயம் தான் இந்த பூரீம் அப்படிங்கிற பண்டிகை. சூசான் அரண்மனையில தான் தொடங்குச்சது. அதனுடைய வரலாறுகள்லாம் நம்ம படிக்கும் போது இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த பண்டிகைகளை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பூரீம் அப்படிங்கிற பண்டிகைலாம் பின்ன அவங்க கொண்டாடுற பஸ்கா பண்டிகை ஆகட்டும், அவங்க கொண்டாடுற அன்லெவன் பிரெட் புள்ளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆகட்டும், பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆகட்டும், பாவ நிவாரண பண்டிகை ஆகட்டும், எல்லா பண்டிகைகளும் நம்ம பார்க்கும்போது இந்த இஸ்ரவேலர்கள் யாருக்கு சாட்சியா இருக்காங்கன்னா, யெகோவா தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு சாட்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அவங்க உலகத்துக்கும் சாட்சியா இருக்கிறாங்க, அவருடைய சகோதரர்களாகிய நமக்கும் ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்கிறது தான் இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆதி ஆகமத்தை மறுப்பது, அண்டர்மைனிங் த ஹோல் ட்ரூத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் ஆதி ஆகமத்தை மறுப்பது அப்படின்னா, ஆதி ஆகமத்தை மறுப்பது முழு வேதத்தையும், த ஹோல் பைபிள், த ஹோல் வேர்ட் ஆஃப் காடே என்னவா இருக்கு, அது முழுவதையும் மறுப்பதாகும். ஏன்னா ஆதி ஆகமம் தான் ஃபவுண்டேஷன். அதுதான் பைபிளுடைய கலாச்சாரத்திலிருந்து, மனிதனுடைய தோற்றத்திலிருந்து, ஆண்டவருடைய திட்டத்திலிருந்து, தேவ ஜனங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்ததிலிருந்து, ஜனங்களை சிதறடிச்சு பூமியில பாஷைகளை கொண்டு வந்ததுல இருந்து, ஆண்டவர் தனக்கென்ற ஒரு சந்ததிய எப்படி அவர் சூஸ் பண்றாருங்கிறதுல இருந்து எல்லாத்தினுடைய ஓரிஜினும் எங்கதான் இருக்கு? பூமியுடைய தொடக்கம் எங்கதான் இருக்கு? ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு விலங்கினங்களாகட்டும், மிருகங்களாகட்டும், ஊர்வன பரப்புன, பின்ன கடலா இருக்கட்டும், ஜலமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஆரிஜின் எங்கதான் இருக்கு? ஆதியாகமம் தான். அப்ப ஆதியாகமம் புஸ்தகத்தை மறுக்கிறோம், ஒருத்தர் மறுக்கிறாரு அப்படின்னா முழு வேதத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து தான், குறிப்பா நான் பழைய ஏற்பாடு ரொம்ப அதிகமா உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா முதல் 5 புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடியதை தான் மொத்தமா எடுத்து நம்ம இன்னைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய புதிய ஏற்பாடுன்னு சொல்லப்படுகிற பவுலினுடைய உபதேசங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்ததுதான்? பழைய ஏற்பாட்டுல இருந்து, தனாக்ல இருந்து வந்ததுதான் பவுலினுடைய உபதேசங்கள். பவுலுக்கு புதுசா ஏதோ தோணல. பவுலுக்கு 5-6 மிஸ்ட்ரிஸ், ரகசியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அந்த ரகசியம் எல்லாம் எங்க இருந்தது? வார்த்தையின் வடிவுல பழைய ஏற்பாட்டுல இருந்த ரகசியங்கள். எது? இயேசு கிறிஸ்துவை பற்றினான ரகசியங்கள். அந்த ரகசியங்களை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி, பவுல் என்ன பண்ணார்? அந்த ரகசியங்களை புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிருபங்களாக எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் நம்ம புதிய ஏற்பாடுக்கு வந்ததே தவிர, திடீர்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பதாக உண்டான இந்த பூமியில் இருக்கக்கூடிய மாற்று மதங்களை போல கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லி தங்களை அழைத்து கொண்டு மார்மனிசம் பேசுற ஆட்கள், ஜெகோவா விட்னஸ், இவங்கள மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பைபிள் தங்களுக்குன்னு எழுதிக்கிறதோ, இல்ல திடீர்னு ஏதோ ஒரு புதுசா ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு இது சொல்லுச்சு, பைபிள் 10ல இன்னும் சேர்த்து எழுதணும்னு ஒரு புக் நாங்க எழுதுறோம்னு எழுதி அதை பப்ளிஷ் பண்றதோ, இது ஒரு நாளும் தேவனிடத்துல இருந்து வந்ததோ, தேவனுடைய ஆவியினிடத்துல இருந்தோ, தேவனுடைய தூதர்களிடத்துல இருந்து வந்ததோ அல்ல. அதுதான் பவுல் எழுதிட்டாரு நிருபத்திலேயே. நாங்களாவது, எங்களால் அனுப்பப்பட்டவனாவது நாளைக்கு வந்துட்டு புதிய ஒரு தேவனுடைய ஆவி எங்களுக்கு வந்தது, புதிய ஒரு இது என்னாச்சு, வெளிப்பாடு வந்துச்சுன்னு சொல்லி இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக, அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா வேறொன்றை எழுதி கொடுப்போம்னா அதை என்ன பண்ண முடியும்? நாங்கள் சபிக்கப்பட்டவர்களா இருக்க கடவோம். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை இல்ல. நம்மளுடைய ஹோல் பைபிள் இஸ் இன்ஃபாலிபிள். இட்ஸ் இந்த பைபிள் தேவனுடைய முழு வார்த்தை. அப்போ இதுல 10ல பைபிள்ல நமக்கு தேவையானது இல்ல, இன்னும் அதிகமா வெளியில இருக்குன்னு யாராவது உங்களை சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்கள சந்தேகப்படணும். அவங்க உண்மையான கிறிஸ்துவினுடைய ஆவியாடோ இல்ல பரிசுத்த ஆவியோடோ அவங்க வந்து பேசலைங்கிறது நிச்சயம். ஏன்னா யாரு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுறாங்களோ, அதை டிசீவ் பண்ணி இது 10ல இது சரியில்லை அப்படின்னு எப்படி கலப்பா பேசினாலும் அவங்க சரியான ஆவியோடு வரலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.
வேதாகமத்தில் உள்ள மற்ற புஸ்தகங்கள் ஆதியாகமத்தின் ஆத்தென்டிசிட்டி, நம்பகத்தன்மையை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். பாக்கி இருக்கக்கூடிய எந்த புக்ஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த புக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதுல இன்சைட் பண்ண கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸினுடைய ஆரிஜின்ஸ் எங்கதான் இருக்குது? ஆதியாகமத்துலதான் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இதனுடைய ஆத்தென்டிசிட்டியை, பைபிளுடைய ஆத்தென்டிசிட்டியை நம்ம என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஆதாமை குறித்து உபாகமம், யோபு, 1 நாளாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதாம் எப்ப வாழ்ந்தாரு? பூமி படைக்கப்பட்டு முதலாவது மனிதனாக ஆண்டவர் உருவாக்கின சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தான், பிறந்தவன் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவன். அந்த ஆதாமை பற்றி எங்க இருக்குது? பின்னாட்கள்ல வாழ்ந்த நம்மளுடைய வேத பரிசுத்தவான்கள், மோசே எழுதியிருக்கிறாரு, உபாகமம்ல, டியூட்ரானமில ஜோப் எழுதியிருக்காரு, 1 நாளாகமம் கிரானிக்கல்ஸ்ல, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எழுதுனது யாரு? எத்தனையோ 100,000 வருடங்களுக்கு பின்பதாக வாழ்ந்த மனுஷங்க எழுதியிருக்காங்க. எப்படி அந்த மனுஷங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது? ஆதாம்னு ஒருத்தர் தான் முதல்ல படைக்கப்பட்டார் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் யார் சொல்லியிருப்பா? இன்னைக்கு நமக்கு பெரிய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ்ல இருக்கு. நம்ம ஸ்டோரேஜுக்கு பெரிய டிபி கணக்குல எல்லாம் ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க? யார் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கடத்தி இருப்பாங்க? பார்க்கலாம். நோவாவை குறித்து 1 நாளாகமம், ஏசாயா, எசேக்கியேலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோவா எப்போ வாழ்ந்தாரு? ஆதாமுக்கு பின்பதாக ஜலப்பிரளயத்திற்கு வருகிற சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? நோவாவை எடுத்து பயன்படுத்தி நோவாவின் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய சகல மிருக ஜாதிகளை என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். பின்பு அவர்களை கொண்டு போய் ஒரு மலையில் நிறுத்தி இந்த ஜலப்பிரவாகம் எல்லாம் முடிஞ்சதன் பிற்பாடு அவங்களை கொண்டுதான் இந்த பூமியை நிரப்பி பழுகி பெருக்கினார், நோவாவை கொண்டு. அப்போ அந்த நோவாவை குறித்து எங்கெங்க எழுதப்பட்டிருக்கு பைபிள்னா, அப்போ அதனுடைய ஆத்தென்டிசிட்டி, அதனுடைய நம்பகத்தன்மை, உண்மைத்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நோவாங்கிறது ஏதோ ஒரு கட்டுக்கதையான, ஏதோ ஹாலிவுட் மூவில வர்ற மாதிரி ஏதோ ஒரு கதாபாத்திரம் அல்ல. ஆதாம்ங்கிறது ஏதோ ஒரு கதாபாத்திரம் அல்ல. இதனை குறித்து பைபிள்ல ஆங்காங்கே வேறு வேறு புஸ்தகங்களில் பல 100 ஆண்டுகளுக்கு பின்பு, பல 1000 ஆண்டுகளுக்கு பின்பு மற்ற வேத பரிசுத்தவான்கள் சாட்சி பகர்றாங்க அப்படின்னா, ஆதாமை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாராதான் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையினால் ஏவப்பட்ட தேவ ஜனங்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க? இந்த புஸ்தகங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணிருக்காங்க? பாஸ் பண்ணிருக்காங்க. இத எழுதி கொடுக்கல, ஓரல் ட்ரெடிஷனா சொல்லியிருக்காங்க, வாய்மொழி சொற்களா சொல்லியிருக்காங்க. அப்படி வாய்மொழி சொற்களால் சொல்லப்பட்டவை தான் இந்த ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்ன உபாகம், இதெல்லாம் மோசேயினால் எழுதப்பட்டது. இதை எழுதுனது மோசே தான். இதெல்லாம் மோசேக்கு எப்படி தெரிஞ்சது? ஆதியாகமம் நடந்து எத்தனாயிரம் வருடங்களுக்கு பின்பதாக மோசே வர்றாரு. மோசேக்கு எப்படி இது தெரிஞ்சது? எப்படி மோசே இது ஆதியாகமத்தெல்லாம் எழுதினாரு? அப்போ இது எல்லாமே தேவனுடைய ஜனங்கள். பவுல் சொன்னது போல தேவனுடைய ஜனங்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை எழுதியிருக்கிறாங்கிறத நம்ம தீமோத்தேயுல படிச்ச மாதிரி இது நம்ம பார்க்கிறோம். அதுதான் இதற்கு சரியான சான்று. ஆபிரகாம் 15 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் 11 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஆபிரகாமோட பேரை இவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸ்லயும் 11 நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இத்தனை பேருக்கு ஆபிரகாமை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் எப்படி ஆரல் ட்ரெடிஷனா? அதன் பிற்பாடு அவர்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன்களுக்கு இதை கடத்தி இருக்கிறாங்க. வாய்மொழி சொற்களாக ஆபிரகாமை குறித்து பேசி இதை கடத்தி இருக்கிறாங்க. யாக்கோபை குறித்து 20 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் 17 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப் அப்படிங்கிறோம்ல, அந்த யாக்கோபை குறித்து சுமார் 165 முறை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதியாகமத்தை குறித்ததான குறிப்புகள் புதிய ஏற்பாட்டில் உள்ளன. நியூ டெஸ்டமெண்ட்ல மோர் தென் 165 டைம்ஸ் என்ன இருக்கு? பழைய ஏற்பாட்டை குறித்ததான அப்படிங்கிறத விட ஜெனசிஸ், ஆதியாகமத்தை குறித்ததான நேரடியான இல்ல மறைமுகமான ஒரு ஹிண்ட் எங்க வருது? நியூ டெஸ்டமெண்ட் புக்ஸ்ல வருது. ஜெனசிஸை குறிச்சதான ஹிண்ட் பவுல் நிறைய இடங்கள்ல இதை பேசுனதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு பேசுனதை நம்ம பார்த்திருக்கோம். ஆதியாகமம் 1 முதல் 11 வரையிலான அதிகாரங்களை
அதிகமாய் தர்க்கிக்கப்படும் வசனங்கள். அதாவது இந்த ஏத்திஸ்ட் பார்த்திருக்கீங்களா? உங்க கூட வந்து நிறைய பேர் தர்க்கம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மாற்று மதஸ்தர்கள் கூட உங்ககிட்ட வந்து தர்க்கம் பண்ணியிருப்பாங்க. இல்ல அறிவியலை அதிகமாய் நம்புகிறவர்கள் உங்களிடத்துல தர்க்கம் பண்ணியிருப்பாங்க. எதனை குறித்து தர்க்கம் பண்ணுவாங்கன்னா, ஆதியாகம் 1வது அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் தான் இவங்களுக்கு தர்க்கம் பண்ணக்கூடிய அதிகமான வசனங்கள் கிடைக்கும். ஏன்னா கிரியேஷன் அதுதான். ஆண்டவர் ஆதியிலே பூமியும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது அப்படின்னு சொல்லி அது லைனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன படைச்சாரு, மனுஷனை எப்ப படைச்சாரு, மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருந்தாரு, மனுஷன் எப்படி பாவத்துல விழுந்தா அவனுடைய விழுகைக்கு பின்பதாக ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன, இதற்கான பிராயச்சித்தம் என்ன, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து நம்மளை இன்னைக்கும் இந்த 1 முதல் 11 அதிகாரங்களை வச்சுதான் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஆண்டவர் அவங்கள தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரா? ஏன் அது பழம் சாப்பிட வைக்காம ஆண்டவர்னால இருந்திருக்க முடியாது, அவர் தான் கடவுளாச்சே அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்ப கானானுக்கு காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாங்க, ஆபேல கொன்ன காயினோட மனைவி எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அதிகமாய் தர்க்கிக்கப்படுகிற வசனங்கள்ல இந்த 1 முதல் 11 தான் இந்த அதிகாரம் ஆதியாகமம்ல பயங்கரமா இந்த வசனங்களை தான் எடுத்து தர்க்கிக்கிறவங்க, ஏத்திசம் பேசுறவங்க, கடவுள் மறுப்பை கொள்கைக்காரர்கள் எல்லாம் பேசுறது இதுதான். ஏன்னா அவங்க நம்பிட்டு இருக்கிறது என்ன, பிக் பேங் தியரி, டம்முன்னு வெடிச்சது, பூமி உண்டாயிருச்சு, அதுல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அப்படியே காலப்போக்கில் எவால்யூவேஷன் ஆகி குரங்குல இருந்து அப்படியே மனுஷன் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு, அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்பகுதிகளை சுட்டி காட்டியுள்ளன. ஆண்டவராகி இயேசுவும் 6 சூழ்நிலைகளில் இப்பகுதிகளை சுட்டி காட்டியுள்ளார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது 6 பகுதிகளுக்கு மேல இந்த காரியங்களை, இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணிருக்காரு, இந்த பகுதிகளை ஆதியாகும் 1 முதல் 11 அதிகாரத்துக்குள்ள வரக்கூடிய அந்த காரியங்களை, சிருஷ்டிப்பினுடைய காரியங்களை ஆண்டவர் கூட 6 டைம் கோட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த அவருடைய பிரசங்கங்கள்ல, அவர் பேசின பேச்சுகள்ல 6 டைம் ஆண்டவர் கோட் பண்ணியிருக்காரு. பழைய புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் ஆதியாகமத்தை வரலாற்று நிகழ்வாக கருதுகின்றனர். பழைய புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் ஆதியாகமத்தை வரலாற்று நிகழ்வாக கருதுகின்றனர். வரலாற்று நிகழ்வுனா என்ன? ஏதோ புனையப்பட்ட கதையா? இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற, நாம் கற்றுக்கொண்டு வந்த வரலாறுகள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூக அறிவியல்னு சொல்லிட்டு அக்பர் படையெடுத்து வந்தாரு, அக்பர் எத்தனாவது தடவை வரும்போது இந்தியாவை பிடிச்சாரு, உலக வரலாறுன்னு பார்க்கும்போது இந்தியா வரைக்கும் வந்த அலெக்சாண்டர் மன்னன் இந்தியாவை கைப்பற்ற முடியல, புருஷோத்தமன் என்கிறதான வடநாட்டு மன்னனிடம் தோற்று, குறுநில மன்னனிடம் தோற்று திரும்பி நாடு செல்லுகிற வழியில அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய உயிர் போயிருச்சு அப்படிங்கிற வரலாறுகளை படிக்கணும். இதெல்லாம் கட்டுக்கதைகளா? கட்டுக்கதைகள் கிடையாது, இதெல்லாம் நடந்தவைகள், உண்மையிலேயே நடந்தவைகள். ஏதோ நாங்க அங்க பாலம் கட்டணும், நாங்க அங்க மிருகங்களை வச்சு பாலம் கட்டணும், மிருகங்கள்லாம் கல்லு சுமந்துட்டு வந்தது, இலங்கை வரைக்கும் பாலம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான புனையப்பட்ட கதைகளோ கட்டுக்கதைகளோ கிடையாது. இதெல்லாம் வரலாறுல உண்மையா நடந்த விஷயங்கள். புரிஞ்சா? இப்படி உண்மையா நடந்த விஷயங்களைத்தான் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வல்லுநர்கள் யாரு, எழுத்தாளர்கள், அதனை எழுதியவர்கள், பரிசுத்தவான்கள் என்ன நினைக்கிறாங்க, இது வரலாற்று சம்பவங்களாக அதனை கொண்டுதான் அவர்கள் அதை எழுதுனதுனாலதான் அதனை குறித்ததான குறிப்புகள் பல்வேறு புஸ்தகங்கள்ல பார்க்க முடியும். ஆதியாகமத்தை குறித்ததான குறிப்புகள் எத்தனை புஸ்தகங்கள் இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்தோம். அவனுடைய ஸ்டாட்டஸ், அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆதியாகமத்தை எழுதுனது யார், அதனுடைய ஆசிரியர் யார்? 2 பேதுரு 1:21 எடுத்துக்கோங்க. 2 பேதுரு 1:21. 2 பீட்டர் 2 பீட்டர் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பேசுறதும் சரி, தேவனுடைய வார்த்தை எழுதுறதும் சரி, தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசியிருக்காங்க அப்படின்னு. அதற்கு சான்றாக 2 தீமோத்தேயு 3:16 எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தி chapter 3 verse 16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார்,
தேவ தூதர்களால், சாரி நான் ஒண்ணு படிக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆமா 2 தீமோத்தி எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தி 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்போ இங்கேயும் பார்க்கிறோம், இதனுடைய ஆசிரியர் யாருன்னா ஏதோ ஒரு மனுஷனை நம்ம காண்பிக்கிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உண்மையான ஆசிரியர் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனை நிரப்பச் செய்து அந்த மனிதனை கொண்டு எழுத்து வடிவின் மூலம் அவனை கொண்டு எழுத வைத்து அந்த வார்த்தைகளை என்ன பண்றாரு, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு கடத்திட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு அந்த பரிசுத்தவான்கள்லாம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி எழுதுனனாலதான் இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாடு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் புதிய ஏற்பாட்டு சபைன்னு. இதெல்லாம் எப்படி இந்த உபதேசங்கள்லாம் நமக்கு கிடைச்சது? அப்பேற்பட்ட பரிசுத்த வான்கள் தங்களை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் என்னாச்சு, இந்த வார்த்தைகளை நமக்கு கிடைச்சது. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவது வேறு வேறு விதமாக இருக்கலாம். அன்னைக்கு இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து மேபி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க, இம்ப்ரெஸ் ஆனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஆண்டவர் மாதிரியே பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவர் மாதிரியே என்ன ஒண்ணு போதிக்கணும்னு கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, நம்மளை எதை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார், எழுத செய்வித்தார். பவுலை கொண்டு, பவுல் பண்ணாத பிரசங்கமா, பவுல் போதிக்க முடியாத ஒரு விஷயங்கள், ஆனா பவுலை கொண்டு அதிகமா எழுதும்படிக்கு பரிசுத்தாவின் என்ன பண்ணார், நிரப்பினார். இன்னைக்கு இதை கேட்கிற நீங்க, உங்களுக்கு ஆண்டவர் அந்த எழுதுகிற ஆத்தர்ஷிப், அந்த எழுதுகிற ஒரு திறமைய தன்மையை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு வரத்தை வச்சிருக்காருன்னா, டோன்ட் குவென்ச் தி ஸ்பிரிட். அதை நீங்க தனிச்சு போடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வரத்தை அனல் மூட்டி எரிய விடும்படிக்கு என்ன பண்ணுங்க, எழுதுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஜபத்தோடு கூட இருந்து, துணையோடு கூட இருந்து அவர் உங்களை எதை எழுத சொல்றாரோ அதை எழுதுங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் நிறைய பேருடைய கட்டுகளை உடைக்கலாம். உங்களுடைய வார்த்தைகள் தேவன் அதை கொண்டு நிறைய பேருடைய சிறையிருப்புகளை மாற்ற வல்லவராகவும் இருக்கலாம். அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்யணும்னு இருக்கும்போது நீங்க பிரசங்கம் தான் பண்ணணும் இல்லை, நீங்க போதிக்கதான் இல்லை. ஆண்டவர் உங்களை ஒருவேளை எழுதுவதற்கு, ஆத்தர்ஷிப்க்கு, புக்ஸ் எழுத, இந்த மாதிரி கமெண்ட்ரிஸ் எழுத உங்களை அழைத்திருந்தால் கூட நீங்க என்ன பண்ணுங்க, எழுதுங்க. தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதிலும் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கார். மோசே இந்த தகவல்களை எப்படி பெற்றுக்கொண்டார்? சரி, மோசஸ் தான் எழுதினாரு. மோசஸ்க்கு இந்த ஆதியாகமம் இதெல்லாம் எழுதுறதுக்கு இந்த ரிசர்ச், நம்ம இன்னைக்கு ஒரு தீசிஸ் பண்ணணும்னு நிறைய ரிசர்ச் பண்றோம். அந்த தீசிஸை முடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அதை கம்பைல் பண்ணி அது ஒரு தீசிஸா நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு புக்கை, ஒரு ஆத்தென்டிசிட்டி உள்ள ஒரு புக்கை எழுதணும் அப்படின்னா மோசஸ்க்கு இதெல்லாம் யார் டீடைல்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யார் பாஸ் பண்ணியிருப்பா? நேரடியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டதன் மூலம் அல்லது தரிசனங்களை கண்டதன் மூலம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு மோசே இவைகளை எழுதியிருக்க வேண்டும். நானும் இதான் பிலீவ் பண்றேன். உங்களுடைய நோட்ஸ்ல தான் கொடுத்துருக்கு. என்னன்னா, மோசேக்கு இது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, மோசேக்கு போய் இது யாருக்கான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி வாய்மொழி சொற்களாய் மோசேக்கு முன்பதாக இருந்த ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சம் மோசேக்கு என்ன பண்ணிருக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருந்தாலும் அன்னைக்கு என்ன நடந்திருந்தது, எப்படி, எது நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம யூதர்களுடைய நம்பிக்கை என்ன, யெகோவா தேவன்னா யாருன்னு அவர்களை சொல்லிதான் வளர்த்தி இருக்கிறாங்க, சரிதான். ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு மோசேக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அங்க கொடுத்துருக்கு பாருங்க, நேரடியாக தேவனுடைய சத்தத்தை கேட்டதன் மூலம். இதை நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் மோசே கிட்ட நம்ம கிட்ட பேசுற மாதிரி வார்த்தையினால பேசல. மோசே உட்கார்ந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த முள் செடியில வந்து இறங்கின தேவன் மோசையோடு முகமுகமா பேசுறாரு. நம்ம கிட்டதான் வார்த்தையில பேசிட்டு இருக்காரு. ஆனா மோசேயுடைய காலத்துல மோசே கிட்ட ஆண்டவர் ரெடி பேசினாரு, நேரடியா பேசுறாரு. மோசே உன் பாதரட்சைகளை கழட்டி போடு அப்படிங்கிறார். நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கிறவங்க கூட பேசுற மாதிரி என்ன பண்றாரு, ஆண்டவர் மோசே கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ மோசேயோடு ஆண்டவர் நேரடியாக இதையெல்லாம் ஆண்டவர் கண்டிப்பாக பேசியிருக்க, அதுதான் சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். ரெண்டாவது,
யோவானுக்கு காண்பித்தது போல தரிசனங்களை மோசேவுக்கும் காண்பிக்கப்பட்டிருக்கலாம் பரிசுத்த ஆவியானவரால். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எப்படி எழுதினாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே அதை நம்ம படிச்சிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அது போல தரிசனங்களின் மூலமாகவும் மோசேக்கு காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், வெளிப்படுத்தி இருக்கலாம். அதனை கொண்டு மோசே இந்த ஆதியாகவும் இந்த 5 புஸ்தகங்களை எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு வேத பண்டிதர்கள், வல்லுநர்கள் இதனை கொண்டு நம்மளுடைய பரிசுத்தவான்களா நமக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் இதுதான். அடுத்து 2வது ஒரு ஆப்ஷன் என்னன்னா, வாய்மொழியாக, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஓரல் ட்ரெடிஷனா மோசேக்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள் அவருக்கு அதை கடத்தி இருக்க வேண்டும். தகப்பனிடம் இருந்து மகன் பெற்றுக்கொள்வது, மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, மகன் அவருடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்து ஓரல் ட்ரெடிஷனாக இப்பேற்பட்ட காரியங்களை அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கணும், யூதர்கள் கற்றுக் கொடுத்திருக்கணும். முதல் முறையாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தவர் மோசே. நான் சொன்னேன்ல, இதை எழுதினது மோசே தான். நோவாவின் மகன்களில் ஒருவனாகிய சேம் ஆபிரகாம் காலம் வரைக்கும் வாழ்ந்தவர் என்றும் பல தகவல்களை ஆபிரகாம் சேமிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்று யூதர்கள் நம்புகின்றனர். நீங்க ஆதியாகமம் வாசிக்கும் போது நோவாவினுடைய மகனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அந்த சேம் ஆபிரகாம் காலம் வரைக்கும் வாழ்ந்தவர் என்றும் பல தகவல்களை ஆபிரகாம் சேமிடத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் என்று யூதர்கள் நம்புகின்றனர். இவங்களுடைய பெரிய ஒரு பிலீஃப் என்னவா இருக்குன்னா, நோவாவினுடைய மகன் சேம், அந்த சேம் பின்னாட்கள்ல பல வருடங்கள் கழித்து வரக்கூடியவர் தான் யாரு, ஆபிரகாம். ஆபிரகாம் இந்த காரியங்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து அறிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சேம் ஆபிரகாம் காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு, அவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருக்காரு. யார், நோவாவினுடைய மகன். அப்போ இந்த ஜலப்பிரளயத்தை குறித்து, அங்கே நடந்த விஷயங்களை குறித்து, நோவா பேழையை குறித்து, அவர்கள் உள்ள இருந்த அந்த 40 நாட்கள் என்னென்ன ஆச்சு, எப்படி தேவன் அவர்களை விடுவிச்சாரு, எப்படி ஜலப்பிரளயத்திலிருந்து அவர்களை விடுவித்து மீண்டும் வெளியே கொண்டு வந்து பழுகி பெருகும்படி பேசின காரியங்கள் எல்லாம் எப்படி ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சேம் தான் ஆபிரகாம் கிட்ட சொல்லி இருக்கணும் அப்படின்னு யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்புறாங்க. ஏன்னா சேம் ஆபிரகாம் காலம் வரைக்குமே என்ன பண்ணிருக்காரு, உயிரோட வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறதுக்கான சான்றுகள் இருக்கு. ஏற்கனவே எழுத்து வடிவில் இருந்த கோப்புகளை சேகரித்து அதற்கு பரிசுத்த ஆவியானவன் துணையோடு இறுதி வடிவம் கொடுத்தவர் மோசே. ஏற்கனவே ஓரல் ட்ரெடிஷன்ஸா இருந்தாலும், அவர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும், ஆபிரகாம் அதன் மூலம் அறிந்திருந்தாலும், இது போல அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் வரும்போது அவர்கள் மேபி ஒரு ஓலைச்சுவடியிலேயே எதுலயோ எழுதி வைத்திருந்தா கூட, சேகரித்து வைத்திருந்தால் கூட, இதையெல்லாம் கம்பைல் பண்ணி எழுத்து வடிவத்துல கொண்டு வந்து சரியான ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து வடிவமைத்தவர் யார் தான், மோசே அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். தகவல்கள் வம்ச வரலாறுகளாக எழுத்து வடிவத்தில் பராமரிக்கப்பட்டன. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இவனை பெற்றான், இவனுடைய சந்ததியில் இவன் வந்தான் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், வம்ச வரலாறு, ஜீனியாலஜிஸ், ஃபேமிலி லைன்ஸ், இது எல்லாமே எழுத்து வடிவில் பராமரிக்கப்பட்டன. அவங்க எழுதி எதன் மூலமாகவோ, ஓலைச்சுவடியிலேயோ ஒரு ஏதெങ്കിലും ஒரு காகிதத்திலேயோ எதை கொண்டோ அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எழுதி அதை பராமரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அங்கதான் தொடங்குது, தாலிதோத் என்பவர்களின் வரலாறு என்ற வரி முக்கியமானது. ஹீப்ரூல அந்த என்பவர்களின் வரலாறு அப்படின்னா தாலிதோத் அப்படின்னு அர்த்தம். ஹீப்ரூல தாலிதோத்னா என்பவர்களின் வரலாறு, தோற்றங்களின் பதிவேடுகள், வம்ச வரலாற்றில் வருகிறவர்களின் பெயர்கள், அந்த வரலாற்றை பதிவு செய்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 பின்பு 4ஆம் வசனங்கள்ல பார்க்கும்போது வானங்கள் பூமியின் வம்ச வரலாறு. அப்ப அது என்ன, தாலிதோத். ஹீப்ரூல தாலிதோத் அப்படின்னா வரலாறு, வம்ச வரலாறு அப்படின்னு அர்த்தம். வருகிறவர்களின் பெயர்கள், அந்த வரலாற்றை பதிவு செய்தவர்கள். மனிதர்களின் பெயர்கள் சேர்க்கப்படவில்லை. வானங்கள் பூமியின் வம்ச வரலாறுன்னு அந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க மனிதர்களுடைய பெயர் என்ன பண்ணல, சேர்க்கப்படல. 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல பார்க்கும்போது ஆதாம் எழுதின வம்ச வரலாறு அடங்கிய புஸ்தகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1-6 முதல் வசனங்கள் 9வது வசனத்துல பார்க்கும்போது நோவாவை எழுதின வம்ச வரலாறு அப்படின்னு பார்க்கிறோம். எடுத்துக்கோங்களேன், கையில பைபிள் இருக்குல்ல, 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள்ல இருந்து பாருங்களேன். தேவனாய கர்த்தர் பூமியும் வானத்தை உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே, தாலிதோத்.
நிலத்தினுடைய சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை, நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் என்ன இல்லை, இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அந்த காலத்துல என்ன இல்ல, மனுஷன் இல்ல, அதனாலதான் மனிதனுடைய பெயர் சேர்க்கப்படவில்லை. ஓகே, 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்துல பார்க்கும்போது 1 முதல் 6 வசனங்கள்ல ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னா ஆதாம் எழுதின வம்ச வரலாறு. புரிஞ்சா? ஆதாம் எழுதின வம்ச வரலாறுன்னு அர்த்தம். ஹீப்ரூல இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆதாமின் வம்ச வரலாறு அப்படின்னா ஆதாமுக்கு பிறந்தவங்க அப்படின்னு. அப்படி இல்ல, ஆதாம் எழுதின வம்ச வரலாறு. ஏன்னா இதையெல்லாம் ஆதாம் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய வம்ச வரலாறுகளை அவர் வாழ்ந்த காலத்துல அதை எழுதி குறிப்புகளாக எழுதி என்ன பண்ணிருக்காரு, அதை பாதுகாத்து வைத்து விட்டு அவர் சென்று இருக்கிறார். அவருக்கு பின்பதாக வந்து அவருடைய மகன்கள் அதே போல அவருடைய வம்ச வரலாறு என்ன பண்ணிருக்காங்க, குறிப்புகளாக எடுத்து அவர்களுடைய வம்ச வரலாறுல குறிப்புகளாக எடுத்து அவரும் கடந்து சென்றிருக்கின்றன. அப்படித்தான் மோசேயினுடைய கையில ஆங்காங்கே சிறு சிறு குறிப்புகளாக கிடைத்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, கம்பைல் பண்ணி இதுதான் ஜீனியாலஜின்னு மோசஸ் தான் எழுத்து வடிவத்துல முழுமையா ஒரு புஸ்தகமா கொண்டு வர்றாரு. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? நோவாவின் குமாரர்கள் எழுதின வம்ச வரலாறு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நோவாவின் வம்ச வரலாறுன்னு வரும்போது நோவாவினுடைய குமாரர்களின் வம்சம், அவர்கள் எழுதின வம்ச வரலாறு, அவர்கள் குறிப்பெடுத்து வைத்திருந்த வம்ச வரலாறு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். புரிஞ்சா? 11வது அதிகாரத்துல பார்க்கும்போது தேராகுவின் வம்ச வரலாறுன்னு வரும்போது தேராகு எழுதின வம்ச வரலாறு அப்படின்னு பார்க்கணும். சிறிய பகுதியா இருந்தாலும் மிக முக்கியமானது. ஏன்னா காரணம், சேமுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள இணைப்பை இந்த சிறிய அட்டவணை நிரப்பி இருக்கிறது. ஏன்னா நோவாவினுடைய மகன் சேமுக்கும் ஆபிரகாமுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை காண்பிக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி எதுதான், அந்த ஆதியாகமம் 11வது அதிகாரம் 10 முதல் 27 வசனங்கள் தான் அந்த தேராகுவினுடைய வம்ச வரலாறு. அவர் எழுதி கொடுத்திருந்த அந்த வம்ச வரலாறுல தான் அந்த குறிப்பு இருக்கு. ஆதியாகமம் 11வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா 27 முதல் 25 வசனங்களை நீங்க பார்க்கும்போது ஈசாக்கு எழுதின வம்ச வரலாறு அப்படின்னு இருக்கு. ஈசாக்கினுடைய வம்ச வரலாறு நாங்க வரும். ஆனா அது என்னவா இருக்கும், ஈசாக்கு எழுதின வம்ச வரலாறு. ஈசாக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய வம்ச வரலாறை குறிப்பெடுத்து வைத்து எழுதி வைக்கிறார். என் தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளையும் ஆபிரகாம் இறக்கும் வரையிலான சம்பவங்களையும் என்ன பண்றாரு, தன் சகோதரனாகிய இஸ்மவேலை குறித்தும் யார் தான் எழுதுறா, ஈசாக்கு தான் எழுதுறார். அவனுடைய மரணத்தை குறித்தும் பதிவு செய்கிறார். ஆபிரகாமுக்கு பின் 48 வருடம் வரை அவர் என்ன பண்ணிருக்காரு, ஈசாக்கு இதனை எடுத்து பதிவு செய்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆரல் ட்ரெடிஷனாகவும் எழுத்து வடிவமாகவும் மாற்றி இருக்கார், குறிப்புகளாகவும் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 25வது அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது 19 முதல் 37 வசனங்கள்ல யாக்கோபின் வம்ச வரலாறு அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய வம்ச வரலாறுல என்ன பண்ணிருக்காரு, குறிப்பெடுத்திருக்கிறார். தன் தகப்பனாகிய ஈசாக்கை குறித்தும் தன் வம்ச வரலாற்றையும் தன் சகோதரனாகிய ஏசா, ஏன்னா அவர் தானே இவரை பகைச்சுக்கிட்டது, குறித்த சில நிகழ்வுகளை பதிவு செய்கிறது யார் தான், இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துல யாக்கோபு தான் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 37 அதிகாரத்துல இருந்து யாத்ராகமம் 2வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஒண்ணுல இஸ்ரவேலின் வம்ச வரலாறுன்னு அங்க நம்ம பார்க்க முடியும் யாத்ராகமத்துல. அப்போ அதுல ஆதியாகமத்தில் உள்ள இஸ்ரவேலின் வம்ச வரலாறுனா அதையும் யார் தான் எழுதி வச்சிருக்கிறா, இந்த ஆட்கள் தான், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, குறிப்பெடுத்து வைத்திருக்கிறாங்க. புரிஞ்சா? இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஆளா குறிப்பெடுத்து வைத்திருந்தனாலதான் முழு புஸ்தகமாக கம்பைல் பண்ணி மோசேயை பயன்படுத்தி ஆண்டவர் கொடுக்க ஏதுவா இருந்துச்சு. ஆதியாகமத்துல டைப்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கேன், டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ் அப்படின்னு. டைப்ஸ்னா இதை போல இன்னொரு, அதே போல இனியொரு இடத்திலும் அதை காண்பிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அந்த டைப்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் இன் ஜெனிசிஸ்ல ரோமர் கழுது நிருபத்தின்படி கிறிஸ்து 2ஆம் ஆதாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா முதல் ஆதாம் யாரு, ஆதாம். 2ஆம் ஆதாமானவர் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு பவுல் ஒரு அதை மெட்டபார் பண்ணி பேசுற விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் கூட கொடுத்திருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 அவரை 2ஆம் ஆதாமாக, ஆதாமுக்கு ஒப்பாக காண்பிக்கக்கூடிய ஒரு டைப்ஸ். ஏவாள சபைக்கு அடையாளமாக எபேசியர் 5வது அதிகாரம் பவுல் ஏவாளை பழைய ஏற்பாட்டு சபையாக காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளமாக, அந்த மெட்டபோராக நம்ம அங்க பார்க்க முடியும்.
ஆபிரகாம் ஈசாக்கு பிதா தன்னுடைய குமாரனை என்ன பண்ணாங்க, பலியாக கொடுப்பதற்கு அடையாளம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் அதை காண்பிச்சிருக்கிறார். எப்படி ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு போய் மலை மேல கொண்டு போகும்போது அவர் எதுவுமே பேசாம அப்பா சொல்ல கேட்டு அவரை வைத்து எரிக்கக்கூடிய, பலி கொடுக்கக்கூடிய கட்டைகளையும் எப்படி அந்த மலை மேல அவர் சுமந்து கொண்டு போனாரோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், தன்னுடைய பிதாவினுடைய சத்தத்தை கேட்டு தன்னை சிலுவை அறைய போகிற அந்த மரப்பலகைகளை அவர் என்ன பண்ணார், அவரே சுமந்து கொண்டு போனார். அதற்கு முன்னடையாளமானவர் யார், ஈசாக். அது அப்படியே அந்த டைப் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அந்த டைப்ஸ், இதுதான் டைப்ஸ். பரிசுத்த ஆவியானவர் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மனவாட்டியை ஆயத்தம் பண்ணுவதற்கு அடையாளம். யோசேப்புல நீங்க பார்க்க முடியும். யோசேப்புல கிறிஸ்துவினுடைய காரியங்களை டைப்ஸா நீங்க பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு அடையாளமாக யோசேப்பை கூட டைப்ஸா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தன் சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுதல், புறஜாதியிலிருந்து மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற டைப்ஸை நீங்க கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் நீங்க என்ன பண்ண முடியும், காண்பிக்க முடியும், ஒப்புமைப்படுத்த முடியும். ஏன்னா தன் சொந்த சகோதரர்களால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார், தன்னுடைய சொந்த ஜனங்களாலதான் புறக்கணிக்கப்பட்டு காரி உமிழப்பட்டு அவர் என்ன பண்ணார், சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதே போல யோசேப்பு எப்படி எகிப்திய பெண்ணை திருமணம் செய்தார், அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனவாட்டியாக யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை புறஜாதியாகிய நம்மளதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், மனவாட்டியா தெரிந்து கொண்டிருக்கார். சோ யோசேப்பையும் ஆண்டவரையும் நம்ம என்ன பண்ணலாம், டைப்ஸா அடையாளப்படுத்த முடியும். ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தலையும் கூட நாம் டைப்ஸா நிறைய பார்க்க முடியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம்ல ஆதாம் செய்த பாவத்தினால் பரிதீசு இழக்கப்படுகிறது. எது, அந்த ஏதேன் தோட்டம், அது பரிதீசிற்கு ஒப்பாக, பாரடைஸ்க்கு ஒப்பாக இருந்ததுதான் அந்த ஏதேன் தோட்டம். அது என்னாச்சு, பாவம் செஞ்சது ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்கள துரத்தி விட்டு சுடரொளி பட்டயத்தையும் வீசுகிற சுடரொளி பட்டயத்தையும் இந்த கேருபீன்களையுமா அங்க வச்சுட்டாரு, காவலுக்கு வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தல பரலோகம் சம்பாதிக்கப்படுகிறது. நம்ம இங்க வாழ்கிற வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையா இருந்து தேவன் நமக்கு செய்த ஏராளமான நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த பெரிதான இந்த ரட்சிப்பை நாம் அதை விசுவாசித்து அதன்படி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிக்கும் போது, கடைசி காலங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு பின்பதாக என்ன ஆகுது, ஆண்டவர் அந்த பரலோகத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறாரு. எப்படி அது கொடுத்தாரு, ஆண்டவர் சம்பாதித்தது, he earned it. அவர் தான் அதை என்ன பண்றாரு, சம்பாதித்து நமக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம்ல ஆதாம்னால என்ன ஆகுது, பரிதீசு இழக்கப்படுகிறது. ஆனா வெளிப்படுத்தல பரிதீசு என்ன பண்ணுது, சம்பாதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால், ஜீவனினால் என்ன ஆகுது, பரலோகம் சம்பாதிக்கப்படுகிறது. வெளிச்சமும் இருளும் பிரிக்கப்படுது. ஆதியாகமம்ல வாசிக்கும் போது நீங்க 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் ஆண்டவர் என்ன பண்றார், ஒரு பிரிவை உண்டாக்குறார், ரெண்டும் பிரிக்கிறார். இருட்டா இருக்கக்கூடிய இருள், அதற்கு இருள்னும் வெளிச்சத்திற்கு வெளிச்சம் என்றும் பேரிட்டு ஆண்டவர் அதை டிஃபரன்சியேட் பண்றது எங்கதான், நீங்க ஆதியாகமம்ல தான் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல அந்த இருட்டே இல்லாம போகுது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு என்னவா இருப்பாரு, சூரியனா இருப்பாரு, அவர்களுக்கு ஒளியா இருப்பாரு. அங்க என்ன இல்ல, இருளே கிடையாது, வெளிச்சம் தான். அவருடைய மகிமையே அவர்களுக்குள்ள பிரகாசிக்கும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறோம். சூரியனும் சந்திரனும் ஆளுகின்றது. ஆதியாகமத்துல நீங்க பார்க்கும்போது சூரியன் சந்திரன் அப்படின்னு ரெண்டும் தனித்தனியா இருக்கு. பகலுக்கும் இரவுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை படைக்கும் போது பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு சூரியனையும், இரவிற்கு குளிர்ச்சியூட்டுகிற வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு சந்திரனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, படைக்கிறார் தனித்தனியாக. சூரியனும் சந்திரனும் இங்க என்ன பண்ணல, வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவரே அவர்களுக்கு என்னவா இருக்காரு, மகிமையா இருக்காரு, வெளிச்சமா இருக்காரு. அங்க இருட்டினுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. அப்படிங்கும் போது சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை பரலோகத்துல, வெளிப்படுத்தின விசேஷத்துல. புரிஞ்சா உங்களுக்கு? ஏதேனிலிருந்து ஆறுகள் புறப்பட்டது. ஏதேனை சுற்றி ஓடக்கூடிய ஆறுகள்லாம் எங்க இருந்துச்சு, யூப்ரட்டிஸ் நதி, ஒரு 4 நதிகள் சுற்றி ஓடுச்சு இல்ல, ஏதேனில இருந்து ஆறுகள் புறப்பட்டு ஓடுச்சு இல்ல. அது மாதிரி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 6 ஜீவ நீரூற்று வரதை நம்ம பாக்குறோமா வெளிப்படுத்தின விசேஷத்துல. எப்படி ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆறுகள் புறப்பட்டு ஓடுனது, அதே போல அதற்கு டைப்பாக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ ஊற்று வருமா, அதனுடைய இருபுறமும் ஜீவ விருட்சங்கள் இருக்கும், நம்ம படிச்சிருக்கோமா ஏற்கனவே. அந்த டைப்பை நம்ம இங்க பார்க்க முடியும். நிலத்திலிருந்து தங்கம் விளைந்தது. முன்னொரு காலத்துல
அந்த காலங்கள்ல ஆண்டவர் படைக்கப்பட்ட அந்த காலங்கள்ல என்ன தங்கம் எங்க இருந்தது? நிலத்தில இருந்து விளைஞ்சு. நகரமே தங்கமா இருக்குது. பரலோகத்துல என்னவா இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் நமக்கென்று கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாளிகை முழுவதுமே என்னவா இருக்கு? அத பவுண்டேஷன்ஸ போடுறதுக்கு 12 வகையான கற்களை, விலை உயர்ந்த கற்களை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. நகரமே தங்கமயமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தோட்டத்தில் ஜீவ விருட்சம் இருந்தது. எங்க? ஏதேன் தோட்டத்தின் நடுவில் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை படைச்சிருந்தார். ஆனா நகரத்தில் ஜீவ விருட்சம், நம்மளுடைய பரலோகத்தின் நடுவில் என்னவா இருக்கு? இங்க ஜீவ விருட்சம் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஏதேனில் பிதோலாகும் கோமேதக கல்லும் இருந்தது. அது ஒரு பிரஷியஸ் ஸ்டோன், ஏதேன் தோட்டத்துல இருந்தது. ஆனா இங்க அனைத்து வகையான வெளியேறப்பெற்ற கற்களும் இருக்கிறது. எப்படி? 12 வகையான கற்களையும் வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? 12 நுழைவாயில்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டுறாரு, அதனுடைய பவுண்டேஷன்ஸை போடுறாரு. அப்ப 12 வகையான படிகப்பச்சை, சுவர்ண ரத்னம் அப்படிங்கிற ஒரு 12 வகையான கற்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பரலோகத்துல வச்சிருக்கிறார். அந்த இதை பில்டிங்கை கட்டும் போதே அதை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு டோர்ஸுக்கும், த்ரெஷ்ஹோல்டுக்கும். தேவன் மனிதனோடு நடந்தார். ஏதேன்ல என்னாச்சு? ஆண்டவர் ஆதாமோடு வந்து நடந்தார். சாயங்கால வேலையில, குளிர்ச்சியான வேலையில தோட்டத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்றார்? உலாவுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? வா அப்படின்னு உன்னோடு நான் பேசணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதனோடு உறவாடுகிற ஒரு விஷயத்தை நம்ம அங்க பாக்குறோம். இங்க என்ன பாக்குறோம்? தன்னுடைய ஜனங்களோடு வாசம் செய்தார். பரலோகத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? தமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களோடு, பரலோகத்தில் வந்திருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளோடு என்ன பண்றாரு? வாசம் பண்ண, அவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசம் பண்ண போகிறார். நிலம் சபிக்கப்பட்டது. எப்போ? ஆதாம் பாவத்தில் விழுந்ததன் பிற்பாடு அந்த நிலம் சபிக்கப்பட்டதன் விளைவாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுதான் உன்னுடைய சாப்பாடை நீ என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இந்த நிலமும் அதனால சபிக்கப்பட்டிருக்கு. குரு, முள், பூண்டுகள் எல்லாத்தையும் முளைப்பிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நிலத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபிச்சார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இல்ல? ஒருபோதும் சாபம் இராது. எல்லா சாபங்களையும் உடைத்திருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு முழுமையான வாழ்க்கை நமக்கு பரலோகத்துல கொடுக்க போறார். அங்க சாபமே இல்லை. கவலை, கண்ணீர், வேதனை, மரணம் இந்த பூமிக்குள்ளாக வந்தது எப்போ? ஆதாம் ஃபர்ஸ்ட் பாவத்துல விழுந்தப்போ கவலை வந்தது. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அதெல்லாம் வர்றதுக்கு காரணம், மாறி மாறி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் நமக்கும் கவலை, கண்ணீர் ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நம்ம கடந்துதான் போயிட்டு இருக்கு. கஷ்டங்கள் வருது, கவலை வருது, கண்ணீர் வருது, மரணம் வருது. நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நாம் நேசிக்கக்கூடிய நபர்கள் நம்மை விட்டு கடந்து போறாங்க. நம்மளுடைய உறவுகளினால நமக்கு வேதனை வருது. அப்படிங்கிற இந்த விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல கூட வர்றதுக்கு காரணம், மாறி மாறி மனிதனுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆதாம் விழுந்தது, அந்த விழுகையினால இது பூமிக்குள்ளாக நுழைந்தது. இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்ப இல்லாம போகும் அப்படின்னா, பரலோகத்துல. கவலை இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறல, இனி கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜெயிச்சிட்டார். ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டார்? ஜெயிச்சிட்டார். இவைகளை ஆதியாகமும் எதிர்க்கிறது. எவைகளை ஆதியாகமும் எதிர்க்கிறது? எந்த விஷயங்களெல்லாம் ஆதியாகமும் எதிர்க்குது அப்படின்னு பார்த்தா, ஏத்திசம், கடவுள் மறுப்பை கொள்கையை ஆதியாகமும் எதிர்க்குது. ஏன்னா ஆண்டவர் பூமியை சிருஷ்டிச்சார், மனிதனை படைத்தார், அவனுடைய நாசில சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான்லாம் நமக்கு குறிப்பேடுகள், அதனை குறித்தான ஆத்தென்டிசிட்டியும் கூட மற்ற புஸ்தகங்களும் அதனை சான்று கொடுக்கும் போது, கடவுள் மறுப்பு கொள்கைக்காரர்கள் இதனை எல்லாம் இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடிய விஷயங்களை, அதே போல பைபிளும் கடவுள் மறுப்பு கொள்கை என்ன பண்ணுது? எதிர்க்கு. ஏன்னா எவ்ரிதிங் கிரியேட்டட் பை காட். பாந்திசம், பல கொள்கை, பல கடவுள் கொள்கை. பாந்திசம், பாந்தியான் அப்படின்னா பல கடவுள் கொள்கை அப்படின்னா, God transcended all that he created. பாலித்திசம் அப்படிங்கிறது, சாரி, பாலித்திசம் தான் பல கொள்கை, பல கடவுள் கொள்கை. அத பாத்தீங்கன்னா அதையும் ஆண்டவர் எதிர்க்கிறார். ஏன்னா பல தேவர்மார்கள் இல்ல, ஒன் காட் கிரியேட்டட் ஆல். ஒரே தேவன் தான் எல்லாவற்றையும் படைக்கிறார், சிருஷ்டிக்கிறார். மெட்டீரியலிசம், பொருள், மெட்டீரியலிசம்னா மேட்டர் ஹேட் அ பிகினிங்.
பொருள். அதான் இந்த எவால்யூவேஷன்லாம் சொல்றாங்கல்ல, தானா வந்தது, தானா எக்ஸிஸ்டன்ஸ் ஆச்சு, கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, எவால்யூவேஷன். அதையில கூட ஆண்டவர், சாரி, எவால்யூவேஷன் காட் கிரியேட்டட், அதை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். ஆண்டவர் எதிர்க்கிறாருல்ல, அவருடைய ஜெனிசிஸ் எதிர்க்குது. ஏன்னா அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஹுமானிசம் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் போதனையை கூட இந்த ஜெனிசிஸ் என்னவா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. காட் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி. டியூயலிசம் அப்படின்னா ரெண்டா, டியூயலிசம் அப்படின்னா ரெண்டா, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூயலிசம் என்னன்னா, சைனீஸ் விளம்பரங்கள்ல, சைனீஸ் படங்கள்ல, ஹாலிவுட் மூவிஸ்ல நிறைய கீ செயின்ஸ் கூட நீங்க பாப்பீங்க. ஃபுட்பால் மாதிரி ரவுண்டா இருக்கும், ஒரு சைடு பிளாக்கா இருக்கும், ஒரு சைடு ஒயிட்டா இருக்கும். அதுதான் டியூயலிசம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இருளும் கடவுள், வெளிச்சமும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி டியூயலிசம் கொள்கைக்காரர்கள் தான் யாருன்னா இந்த மங்கோலியர்கள். இந்த சைனாக்காரங்கெல்லாம் கும்பிடக்கூடிய, வணங்கக்கூடிய கடவுளுடைய அந்த ஒரு கோட்பாடு என்னன்னா டியூயலிசம். அவங்க இருளையும் தெய்வமா பார்ப்பாங்க, வெளிச்சத்தையும் தெய்வமா பார்ப்பாங்க. இருளுக்கும் ஒரு தெய்வம், வெளிச்சத்திற்கு ஒரு தெய்வம். ஆனா அதையும் ஜெனிசிஸ் என்ன ஆகுது, எதிர்க்குது. காட் வாஸ் அலோன். கர்த்தர் ஒருத்தர் தான். ரெண்டு, இருட்டும் கடவுள், வெளிச்சமும் கடவுள் இல்ல. வெளிச்சம், அந்த ஒரே வெளிச்சம் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதியாகமம் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. ஆதியாகமங்கிற புஸ்தகம் தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணிட்டு இல்ல. அது என்ன பண்ணுது, ஆதியிலே தேவன் இருப்பதை கூறுகின்றது, அது சாட்சி கொடுக்குது. ஆதியாகமங்கிற புஸ்தகம் ஏதோ தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் நமக்கு சொல்லி நம்மளை நம்மளுடைய இருதயத்துல இல்ல மற்ற ஜனங்கள் இருதயத்துல அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஆதியாகமத்தினுடைய வேலை இல்ல. ஆனா ஆதியாகமத்துல தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத சான்று கொடுக்கக்கூடியதுதான் ஆதியாகம புஸ்தகம். ஆதியில இருந்து இருக்கிறார் தேவன். தேவன் ஏதோ மனிதன் படைத்து, மனிதன் உண்டாக்கி ஒரு படத்தை வரைந்து உருவத்தை கொடுத்து சிலையை வடிவமைத்து வைத்து அதை வணங்குதல் அல்ல. நம்மளுடைய தேவன் என்பவர் யார்? நம்முடைய தேவன் என்பவர் ஆதியிலே தேவன் இருந்தார். எப்போ? வானத்தையும் பூமியும் படைப்பதற்கு முன்பதாகவே யார் இருந்தா? தேவன் இருக்கிறார். அந்த தேவனை, மெய்யான தேவனை வணங்கக்கூடியவர்கள் தான் நாம. அத இந்த உலகத்திற்கும் நமக்கும் சாட்சியா, சான்றா சொல்லக்கூடியதுதான் இந்த ஆதியாகமம். ஆதியாகமங்கிறது ஏதோ தேவன் 7 நாட்கள்ல 7 நிறைய விஷயங்களை படைச்சாரு, இந்த பூமியை படைச்சாரு அப்படிங்கறத மாத்திரம் இல்ல. இதுல இருந்து நிறைய ஆரிஜின்ஸ் இருக்கு, நிறைய தொடக்கங்கள் இருக்கு. நிறைய தொடக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரே புஸ்தகம், இந்த பூமி முழுவதும் பழுகி பெருகி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வழிவந்த ஜீனியாலஜிஸ கொடுக்கக்கூடிய புஸ்தகமும் எதுதான்? ஆதியாகமம் தான். இந்த ஆதியாகமம் இருந்தனாலதான் இன்னைக்கு நம்மெல்லாம் எந்த சந்ததியில வந்திருக்கிறோம், நம்மெல்லாம் யாரு, நம்ம எப்படி நோவாவுடைய ஃபேமிலியில கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆதியாகமத்துல இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆதியாகமம் இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவருடைய நம்ம எப்படி நம்மளுடைய ஜீனியாலஜியை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் ஒரே மனுஷன்ல தான் கொண்டு போய் கனெக்ட் ஆகுது கடைசியில். அதுல இருந்து பிரிந்து 3 சந்ததிகள். அந்த 3ல இருந்து தான் அந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும், 200க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வாழக்கூடிய அனைத்து ஜனங்களும் இந்த 3 பேர்ல இருந்து தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சா? அதெல்லாம் போக போக நீங்க பாப்பீங்க உங்களுடைய சப்ஜெக்ட்ல. ஓகே. அதிகாரம் 1 ஆதியாகமம் 1வது அதிகாரம். இன்னைக்கு நமக்கு சமயம் இருந்தா அது முடிக்கலாம். பார்ப்போம் எத்தனை நாட்கள் நம்ம பார்க்க முடியுங்கிறத நம்ம பார்த்துடலாம். சாப்டர் 1, அதிகாரம் 1, ஆதியாகமம், ஜெனசிஸ் சாப்டர் 1. 1வது வசனத்தை எடுத்துக்கங்களேன். அதுல தேவன் எலோஹீம் அப்படிங்கிற வார்த்தை, தேவன்கிற வார்த்தைக்கு, ஆதியிலே தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு நேம் எலோஹீம். எலோஹீம் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு நேம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் முறையாக தேவனுடைய தெய்வீக நாமத்தை, அதில் உள்ள அவரின் மகத்துவத்தையும் சர்வ வல்லமையும் உடைய அவருடைய நாமம் எழுதப்பட்டுள்ளது. முதல் முறையாக தேவனுடைய சர்வ வல்ல அவருடைய நாமம், அவருடைய மகத்துவம், அவருடைய யூனிக்னஸ் எல்லாவற்றையும் காண்பிக்கக்கூடிய அவருடைய நாமம் முதல் முறையாக பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எங்கன்னா இந்த முதல் வசனம் தான். தேவன்கிற வார்த்தை எலோஹீம் அப்படிங்கிற ஒரு ஹீப்ரு வேர்ட்.
இந்த நாமம் வேதத்தில் 680 முறை என்ன பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எலோஹிம்ங்கிற வார்த்தை, தேவனுடைய நாமத்தை இந்த மொத்த பைபிள்லயும் முழு வேதாமத்துல 680 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எலோஹா என்ற வார்த்தையின் பன்மை எலோஹீம். எலோஹா அப்படின்னா இட்ஸ் அ சிங்குலர் வேர்டு, சிங்குலர் நேம். எலோஹா அப்படின்னா ஒரு ஆளை அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் எலோஹா. அப்போ இந்த இடத்துல முதலாவது வசனத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெகோவா விட்னஸா இருக்கட்டும், மற்ற ஒன்லி ஜீசஸ் சபைக்காரர்களா இருக்கட்டும், யாரெல்லாம் திருத்துவத்தை எதிர்க்கிறாங்களோ, திருத்துவத்தை நம்பலையோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம காண்பிக்கக்கூடிய ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தினுடைய 2வது வார்த்தையே என்னதான் இருக்குது, எலோஹிம் என்கிறதான பன்மை பொருளை கொண்ட வார்த்தை தான் இருக்குது. எலோஹா அப்படின்னு அதை பயன்படுத்தி இருந்தாங்க ஹீப்ரூல அப்படின்னா, தேவன் ஒருவரே, தேவன் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து தான், வேற பிதாவும் இல்ல குமாரன் இல்ல அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த இடத்துல பன்மை சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எலோஹீம் அப்படிங்கிறது மல்டி, 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறது தான் அதற்கு மீனிங். புரிஞ்சா? எலோஹீம்ங்கிற வேர்டுக்கு 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் அப்படிங்கும் போது 3 பேர், நம்ம ட்ரினிட்டியை நம்புறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணிருக்காங்க, 3 பேரினுடைய வேலையும் சேர்ந்துதான், அதை சேர்த்துதான் அந்த காட்லி ஹெட்ல தேவன் அப்படின்னு ஒரு காமனான பேரை கொடுக்கிறோம். அந்த எலோஹிம்ங்கிற பேருக்குள்ள பன்மைத்தன்மை கொண்ட நம்மளுடைய திருத்துவ தேவன் என்ன பண்றாரு, இந்த 3 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க. முதல் வசனத்துல இருக்கு பாருங்களேன், ஆதியிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம மொட்டையா படிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறோம். இத மொட்டையா பார்த்துட்டு இருக்கிறவங்களும் கேள்வி கேட்டிருக்காங்க. இதனுடைய உண்மை தன்மை, இதனுடைய ஹீப்ரு வேர்டு எலோஹீம் அப்படிங்கிறது பன்மை தன்மை கொண்ட ஒரு சொல். அது ஒரு மனுஷன், இப்ப என்னுடைய பெயர் ஜான்னா, ஜான்னு சொன்னா அது என்ன குறிக்கும்? என்னுடைய பெயர், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். அதுவே எங்க 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அந்த பேரை வச்சு சொன்னீங்கன்னா நாங்க 3 பேருமே, எங்க 3 பேர்த்தையும் குறிக்குது அப்படின்னு நாங்க 3 பேருமே வருவோம், 3 பேருமே பார்ப்போம், 3 பேருமே ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சோ அப்பேற்பட்ட பன்மை தன்மையை கொண்ட சொல் தான் எலோஹீம். எலோஹா அப்படின்னா நான் ஒருத்தன், எலோஹீம் அப்படின்னா நாங்க மல்டி. புரிஞ்சா? இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? ஆதியிலே என்ன பண்ணாங்க, 3 பேரும் சேர்ந்துதான் வானத்தையும் பூமியும் என்ன பண்றாங்க, சிருஷ்டிக்கிறாங்க. இது ஒரு பெயர் சொல். தேவன் திரித்துவமானவர் 3 நபராய் இருந்தாலும், அவர் 3 நபராக தனித்தனி பர்சன்ஸாக, பர்சனாலிட்டியாக ஆண்டவர் இருந்தாலும் ஒரே தன்மையுடையவர், ஒரே எசன்ஸ் தான். அந்த 3 பேரு 3 தன்மையா இருக்கிறாங்க. புரிஞ்சா? ஒரே தன்மையுடையவர் 3 நபர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க 3 பேர்த்த நீங்க பார்த்தாலும் அவங்க 3 பேருக்குள்ளயும் ஒரே எசன்ஸ் தான் இருக்கும். ஒரே எசன்ஸ்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. ஒரு மாம்பழம் இருக்கு, அந்த மாம்பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய சுவை எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து நீங்க சாப்பிடுறீங்க, அதனுடைய சுவைக்கும் இதனுடைய சுவைக்கும் எசன்ஸ் வேறுபடுமா? அதே மாதிரி சப்போட்டா பழத்தை எடுத்து நீங்க சாப்பிடும்போது அதனுடைய எசன்ஸ் அதனுடைய சுவைக்கு வேறுபாடு இருக்குமா? ஆனா இது 3ம் தனித்தனியாக இருந்தாலும், இப்ப நீங்க மாம்பழத்தை சாப்பிடும் போது அதே சுவை உங்களுக்கு கிடைக்குது, சப்போட்டா பழம் சாப்பிடும் போது அதே சுவை கிடைக்குது, இந்த கொய்யாப்பழம் சாப்பிடும் போது அதே சுவை கிடைக்குது. ஆனா பார்க்க 3மே எப்படி இருக்கு, வேற வேறையா, தனித்தனியா, வேறு பர்சனாலிட்டியா, வேறு பர்சனா தெரியுது உனக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய வடிவம் 3 வேறையா இருக்கும், சைஸ் வேறையா இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா அது 3யுமே நீங்க சாப்பிடும் போது அதனுடைய எசன்ஸ், அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு ஒன்னா இருந்ததுன்னா இதுதான் இதுதான் அந்த கான்செப்ட். அந்த காட்லி ஹெட் அப்படிங்கறக்குள்ள இந்த 3 பேரும் தனித்தனி நபராக இருக்கிறாங்க. இந்த 3 பேருடைய குணங்களும் பன்மைத்தன்மைகளும் 3 பேருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். பிதாவுக்கு குமாரன் வேறுபட மாட்டார், குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார், அவருடைய கருத்துக்கு இவர் வேறுபட மாட்டார். பிதா மாறாக பிதா முடிவெடுப்பார். பிதா என்ன பண்ணுவாரு, தன்னுடைய முன்னறிவின்படி பிதாவா என்ன பண்ணுவாரு, இதை செய்ய வேண்டும்னு முன்குறிப்பார். குமாரனானவர் அதற்கான வேலைகளை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து முடித்த அந்த வேலைகளின்படி மற்ற காரியங்களை நடப்பிக்கிறதெல்லாம் யாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர்.
பிதா இல்லாம குமாரனும் இல்லை, குமாரன் இல்லாம பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. இவர்கள் மூன்று பேரும் ஒரே எசன்ஸா இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் கிடையாது. இவங்க மூணு, நீங்க என்ன தெரியுமா, எப்படி வேணா சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்க கடவுள்னு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வணங்குறவங்க இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்காம இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வணங்குறீங்க, பிதாவை நீங்க வணங்கல, அதனால நீங்க எங்கிட்ட ஜெபம் பண்ணல, ஹோலி ஸ்பிரிட் தானே ஜெபம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்காம இல்லையே. இன்னைக்கு எத்தனையோ பேரு இன்னைக்கு பேசக்கூடிய ஆட்கள், இன்னைக்கு வர்ஷிப் நடத்தக்கூடிய ஆட்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு தானே கை தூக்குறாங்க. கை தூக்கிட்டு வர்ஷிப் மணிக்கணக்கா பண்றது யாரை வச்சு தானே பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி தானே பண்றீங்க. இயேசுவேன்னு இடையில சொல்றீங்க. என்னைக்கு அவர் ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு என்னைக்கு சொன்னாங்க? சொல்லல. அப்ப அந்த வர்ஷிப் ஃபாதர் இன் ஹெவனுக்கு போகுதா இல்ல பரிசுத்த ஆவியானவருக்கு போகுதா அப்படின்னு அவங்க கோச்சிட்டு இருந்திருக்கணும்ல. இப்ப புரியுதா உங்களுக்கு? மூன்று பேரும் கடவுள். ஒரே கடவுள் என்கிற கோட்பாடுக்குள்ள மூன்று நபர்களாக பிரிந்திருக்கிறாங்க. அந்த மூன்று பேரையும் நாம் கடவுளாக சொல்லலாம். குமாரனையும் கடவுளாக சொல்லலாம். அது வேதத்தின்படி பிளாஸ்பமி இல்ல, தவறு இல்ல. பரிசுத்த ஆவியானவரையும் நாம் கடவுள்னு சொல்லலாம். ஹீ இஸ் காட். அதுவும் வேதத்தின்படி என்ன இல்ல, பிளாஸ்பமி இல்ல, தெய்வ தூஷணம் அல்ல, தேவ நிந்தனை அல்ல. பிதாவாகிய தேவனையும் நம்ம கடவுள்னு சொல்றோம். அதுவும் என்ன இல்ல, தேவ தூஷணம் அல்ல. ஆனா பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்லி இவங்க மூணு பேரும் ஒரே ஆள் தான், ஒன்லி ஜீசஸ் தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தேவதூஷன். ஏன்னா அது வேதத்திற்கே விரோதமா இருக்கு. 1வது வசனம் 1வது அதிகாரத்துல 2வது வார்த்தை எலோஹிம்ங்கிற வேர்டு, பன்மை சொல்லை கொண்ட வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வேதத்திற்கே இப்ப முரண்பாடா இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான கோட்பாடுகளை பேசுகிறவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய பேரு, அதான் சரி, அது எப்படி மூணு பேரா இருக்க முடியும், ஒரே தேவன் தானே, பவுலும் சொல்லியிருக்காருல ஒரே தேவன் தான் உங்களுக்குன்னு, ஆண்டவரு சொல்றாருல என்ன என்று உங்களுக்கு வேற தெய்வம் இல்லை அப்படின்னு. அப்ப ஆண்டவரே அவருடைய வார்த்தைக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுறாரா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஆண்டவர் ஒரே தேவன் தான். தேவன்கிற ஒருத்தர் தான். தேவன்கிற கடவுள்ங்கிற அந்த ஒரு எசன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் மூன்று நபர்களா இருக்கிறாங்க. நாம் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய தேவன்கிறவரு ஒருத்தர் தான், பன்மை தன்மை கொண்டவர். புரிஞ்சா? இதுல குழம்பிக்காதீங்க. என்ன மூணு பேரு, அப்புறம் மூணு பேரும் கடவுள்னு தனித்தனியா சொல்றீங்க. இப்ப நீங்க மூணு பேரையும் சேர்த்து நம்ம மூணு கடவுளான்னு கேட்டா அது தேவதூஷணம். ஏன்னா மூன்று பேரும் ஒன்றா இருக்கிறார்கள். மூணு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் எனக்கு ஒரு போட்டோ, உனக்கு ஒரு போட்டோ, உனக்கு ஒரு போட்டோன்னு வச்சுக்கிட்டு மூணு பேர் தனித்தனியா இல்ல. மூன்று பேரும் மூன்று நபர்களாக நம்மளுடைய இந்த உலக சிருஷ்டிப்பிலும் சரி, இந்த மனிதனுடைய ரட்சிப்பிலும் சரி வேலைகளை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா கடவுள் தேவன் அப்படின்னு வரும்போது காட்லி ஹெட், காட்லி ஹெட்னா அதுல மூன்று இருக்கு. முதலாவது குமாரன் இருக்கிறாரு, சாரி பிதா இருக்கிறாரு, குமாரன் வலது பக்கம், இந்த பக்கம் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. அப்போ இதுல அவர் முதல்ல, இவரு இரண்டாவது, இவரு மூன்றாவது, இதுல வகைப்படுத்துறது இல்ல. இந்த மூன்று பேருமே சேர்ந்தவர்கள் தான் யாரு? காட்லி ஹெட். இந்த மூன்று பேரினுடைய அமைப்பு சேர்ந்ததுதான் தெய்வம் அப்படிங்கிற நம்ம அழைக்கக்கூடிய அந்த தேவன், அந்த ஒரு வல்லமை. சாரி, வல்லமைனா வெறும் ஃபோர்ஸ் இல்ல, அந்த மகத்துவம், தேவனுடைய மகத்துவம். ஏன்னா இதுல நம்ம ஒரு வார்த்தையை மாற்றினா கூட என்னவாயிரும், தேவ தூஷணமாயிரும். அப்போ சரியா இதை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். சிருஷ்டித்தார், பாரா அப்படிங்கிற அந்த வேர்டு, ஹீப்ரு வேர்டு பாரா அப்படிங்கிறது தேவனுடைய செயலை மட்டுமே குறிக்கும் வார்த்தை. பெரிஷித் பாரா அப்படிங்கிறது, சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது, பாரா அப்படிங்கிறது ஏதோ ஒரு மனுஷன் செஞ்ச செயல் இல்ல, தானா உண்டானதல்ல. அந்த பாராங்கிற வேர்டு ஹீப்ரூல எதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்கன்னா தேவனுடைய செயலை மட்டுமே குறிக்கும் வார்த்தை. அதுக்கு மாத்திரம்தான் ஸ்பெஷலா அதை பயன்படுத்துவாங்க. அதற்கு மாத்திரம் அவரை குறிக்கும் சொல் தான் அந்த பாராங்கிற வேர்டு. இல்லாதவைகளை இருக்கும்படியே அழைப்பது, ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல இல்லாதவைகளை இருக்கும்படி அழைக்கிற தேவன் சொல்லி அங்க பவுல் அதை மேற்கோள் காட்டுறாரு, சாட்சிக்கு கொடுக்கிறார். எபிரேயர் 11:3 நீங்க பார்க்கும்போது அங்க இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர் அப்படின்னு அந்த சிருஷ்டிப்பை குறிச்சு எபிரேயர் 11:3 சொல்லக்கூடிய பவுலினுடைய அந்த சிருஷ்டிப்பை குறிச்சும் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எபிரேய வார்த்தைங்கிறது அசா எஸ்டார் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்ட். புரிஞ்சா? இந்த இடத்துல பாராங்கிற வேர்ட் பயன்படுத்தப்படல, ஏன்னா அது தேவனுடைய செயலை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல். அதே போல அதே சொற்களையுடைய விஷயங்களை தான் பவுல் இங்க மேற்கோள் காட்டுறாரு. அதே விஷயத்த மேற்கோள் காட்டும் போது, ஆனா இந்த இடத்துல பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை
அதுல ஹீப்ரு வேர்டு என்ன அப்படின்னா, சாரி, கிரீக்ல தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஹீப்ருல அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருந்திருக்கும்னா, அசா எஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த ரோமர் 4:14 எபிரேயர் 11:3 பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது மனிதனால் உருவம் அல்லது வடிவம் கொடுக்க முடியும், ஆனால் சிருஷ்டிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பாரா அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த அசா எஸ்ஆர் அப்படிங்கிறது மனிதனால் உருவம் அல்லது வடிவம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. புரிஞ்சா? வானங்களையும் அப்படின்னா ஷமாயிம் அப்படின்னு அர்த்தம். ஷமாயிம் வானங்களையும், ஆதியிலே தேவன் வானத்தையும் இல்ல, தமிழ்ல வானத்தையும்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானங்களை சிருஷ்டித்தார். ஷமாயிம் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ளூரல். வானத்தைனா ஒரு வானத்தை படைச்சது இல்ல, வானங்களை ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் இருக்கக்கூடிய வானங்களும் அதெல்லாம் சேர்த்து படைச்சதுதான் ஆதியில தேவன் வானங்களை படைத்தார். ஷமாயும் அப்படின்னா அதுவும் ஒரு ப்ளூரல் வேர்ட் தான். இது பன்மை சொல். மாயும் என்றால் தண்ணீர். வானங்கள் என்பதை அண்டம் என்றும் குறிப்பிடலாம். ஷமாயிம்ல வரக்கூடிய மாயும் என்றால் தண்ணீர் அர்த்தம். வானங்கள் அப்படிங்கிறத என்னவா கூட சொல்லலாம், அண்டம் என்றும் குறிப்பிடலாம். இது ஒரு அண்டம் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பூமியையும் வானத்தையும் அப்படிங்கிறதுக்கு ஷமாயிம் அப்படின்னு பார்த்தோம். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற அந்த வசனத்துல பூமியையும் அப்படிங்கிறது எரெத், ஹீப்ருல எரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை நிலம் அல்லது மெட்டீரியல், மேட்டர், சடப்பொருள், மாஸ், பிண்டம் என்றும் பொருள்படும். எரெட்ஸ் அப்படின்னு ஹீப்ருல சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னவா நம்ம அதனை விளங்கி கொள்ளலாம்னா, மேட்டர், மெட்டீரியலிசம், மேட்டர் பொருள், ஒரு சடப்பொருள், அது ஒரு திடப்பொருள். மாஸ் பிண்டம், மாஸ்னா ஒரு வலிமை மிக்க ஒரு உருவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்றும் பொருள்படும். ஆதியிலே அப்படிங்கிறதுக்கு பெரெஷித்னு பார்த்தோம். ஹீப்ருல சிருஷ்டிப்பு ஆரம்பித்த பொழுது நேரம். ஆதியிலே என்னாச்சு? சிருஷ்டிப்பு ஆரம்பித்த நேரம். அதற்குன்னு ஒரு சமயம் இருக்கு. அந்த சமயம் ஸ்டார்டிங் டைம், கிரியேஷன் டைம், இன் த பிகினிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல பாக்குறோம். அந்த ஆதியிலேக்கு என்ன? இன் த பிகினிங்க்கு பெரெஷித் அப்படின்னு அர்த்தம் ஹீப்ருல. சிருஷ்டிப்பு ஆரம்பித்த என்ன பொழுது, நேரம், காலம் ஆரம்பித்த பொழுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். காலம் ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? இது ஏதோ இந்த பிகினிங் அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்துல ஆண்டவர் படைக்கல. the perfect time, the right time ஆண்டவர் என்ன பண்ணாரு? he has created the heavens and earth. இந்த ரைட் டைம் அப்படிங்கும் போது இததான் இன்னைக்கு நம்ம வேத வசனங்கள்ல பாக்குறோம். ஆண்டவர் எப்பவுமே லேட் கிடையாது. அவர் காலம் சமீபித்த போது பவுல் கூட சொல்றாருல, தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவிகளா இருந்த நம்மளை அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய பிள்ளைகளாக புத்திர சுவிகாரர் ஆகும்படி அவர் என்ன பண்ணாரு? காலம் சமீபித்த போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு அனுப்புனாரு. ஸ்திரீ இடத்தில் பிறந்தவரா இந்த பூமிக்கு வந்தார். ஏன் காலம் சமீபித்த போது? ஏன்னா அவர் எல்லாமே பெர்ஃபெக்ட் டைம்ல, சரியான சமயத்துல, அதற்கென்று நாட்களை தேதிகளை குறிச்சுதான் ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக நம்மளும் போய் கேலண்டர் பார்த்து பண்ணலாமான்னா அது நமக்குரியதல்ல. இந்த கேலண்டரு, இந்த நாட்காட்டிகள், இந்த சந்திர சூரியனை பார்க்கறது, இதெல்லாம் நமக்குரியதல்ல. இது தேவனுக்குரியது. தேவன் செயல்படும் விதங்களை அதை அறிவிப்பதுதான் அதனுடைய வேலை. ஆனா பிசாசு நாளடைவில் என்ன பண்ணிட்டான்? அதனை வைத்து ஜோதிடம், அதனை வச்சு ஜோசியம், இதை பார்த்து இந்த காலத்துல நீ சரியா செஞ்சீனா, இதன்படி நீ செஞ்சினா நீ நல்லா இருக்கலாம், நீ வசதியா இருக்கலாம்னு சொல்லி மனிதனுக்கு அதனை மண்டையில உள்பு ஊத்தி என்ன பண்ணிட்டான்? நம்மள செயல்பட விடாம, உண்மை தேவனை அறிய விடாம, இந்த நாட்காட்டிகளையும் இந்த கோள்களையும் பார்த்துட்டு தெரியறதுக்கு நம்மளை வச்சுட்டான். புரிஞ்சா? ஆக்சுவலி அது யாருக்காக படைக்கப்பட்டது? ஆண்டவர் எதுக்காக படைச்சாருன்னா அவருடைய டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ்க்காக ஆண்டவர் படைச்சது. அதனை கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை காமிக்கணும்னு நினைக்கிறார், அதை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு காமிப்பாரு. எதனை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் அவருக்கான நாள் காட்டிகளா கூட அதை படைச்சிருக்கிறார். அதை கொண்டு போய் மனிதன் அதை பார்த்து ராகு அங்க இருந்தா நல்லது, கேது 7வதுக்கு வந்தா 8வதுக்கு வந்தா அப்படி இப்படின்னு 7.5 ஆயிரும், இப்படி ஆயிரும்னு மனுஷனை போட்டு பயமுறுத்தி எதையுமே செய்ய விடாம கடைசி வரைக்கும் ஒருத்தனை முன்னேறவும் விடாம பொழைக்கவும் விடாம வச்சு வேடிக்கை பாக்குறது தான் இந்த பிசாசுடைய வேலை. வசனம் 1 விளக்கம் என்னன்னா, காலத்திற்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன்
ஸ்பேஸ் மேட்டர் டைம். நான் ஏற்கனவே சொன்னேன் இன்ட்ரோடக்ஷன்லயே. காலத்திற்கு அப்பாற்பட்டவர். காலத்திற்கு அப்பாற்பட்டவர்னா காலத்திற்கு உள்ளடங்கியவங்க அப்படின்னா ஸ்பேஸ் மேட்டர் டைம் இது மூணுக்குள்ளேயும் வருவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்தவங்க, இப்ப இருந்தவங்க, இனிமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகள் உள்ள அவங்களும் வருவாங்க. ஆனா he is everlasting God, he is the alpha and omega. அப்படிங்கும் போது அவர் காலத்துக்குள்ளே வரமாட்டார். ஏன்னா அந்த காலத்தை படைச்சதே யார் தான்? ஆண்டவர் தான். காலத்திற்கு அப்பாற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நிரப்பிடம், சடப்பொருள், காலம் என்கிற அடிப்படை கூறுகளை தோன்ற பண்ண, இதை தோற்றுவிச்சவரே ஆண்டவர் தான். அப்ப அவர் எப்படி அதுக்குள்ள வருவாரு? அதான் சொல்றாரு, பிஃபோர் ஆப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லும் போது அந்த யூதர்கள்லாம் டென்ஷன் ஆகி, உனக்கு 40 வயசே இன்னும் ஆகல, நீ ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறியா அப்படின்னு கேட்டு தேவ தூஷணம்னு சொல்லி கல்லெடுத்து அடிக்க போனது என்ன காரணம்னா, ஐயாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, அவர் தன்னை யாரா சொல்றாரு? தேவனா காமிச்சார் அந்த இடத்துல. அதை பார்த்துட்டு தான் யூதர்கள் கல்லெடுத்து அடிக்க போயிட்டாங்க. அங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை ஐயாம் அப்படிங்கிறது யாரு? யெகோவா, யாவே. வசனம் 2 விளக்கத்தை பார்க்கும்போது டோவ் வாவ் போஹு அப்படிங்கிற அந்த ஹீப்ரு வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்குது 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படிங்கிறதுல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் என்ன பண்ணார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதனுடைய விளக்கத்துல பார்க்கும்போது பூமியானது ஒழுங்கற்றும் வெறுமையுமாய் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூமியை படைச்சாரு. பூமியானது ஆனா எப்படி இருந்தது? படைக்கப்பட்ட போது பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கீனமானது, ஒழுங்கற்று, ஒரு சரியான ஒரு வடிவம் இல்ல. வடிவம்ங்கிறத விட சரியான ஒரு எது எங்கெங்க இருக்கணுமோ அங்க இல்ல. அப்படி ஒழுங்கற்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் அந்த பூமி இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வெறுமையா, பூமியில ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு வெறுமையா இருந்திருக்கு, ஒழுங்கின்மையா இருந்திருக்கு. ஆதியிலே தேவன் நிரப்பிடத்தையும் ஸ்பேஸையும் மேட்டரையும் படைத்தார். இதில் மேட்டர் ஒழுங்கற்று இருந்தது. மேட்டர் என்ன இருக்கு? ஒழுங்கற்று இருந்திருக்கு. எது? சடப்பொருள், பொருட்கள் எல்லாம் ஒழுங்கற்று இருந்திருக்கு. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இங்கே இருள் என்பது தீமை அல்ல. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவர் அங்க படைக்கப்பட்டிருக்கக்கூடியது இருள்னா அது டார்க்னஸ். நம்ம ஊமைப்படுத்தி புதிய ஏற்பாட்டுல சொல்ற மாதிரி டார்க்னஸ்னாலே பிசாசினுடைய செய்கைகள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை இங்க பயன்படுத்தப்படல. இந்த இடத்துல ஏசாயா 45:7 வெளிச்சம் இல்லாமை, இருளில் இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிறதுல இருளில் இருந்தவர்கள் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய இருளைத்தான் இங்க பயன்படுத்தியிருக்காங்க. வெளிச்சம் இல்லாமை, வெளிச்சம் இல்லாததுனால இருள்ல இருந்தாங்க அப்படிங்கிறதான் ஏசாயா 45:7 வரக்கூடிய அதே சேம் வேர்டை தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அழைக்கிறது சாக் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டு. ஆழம் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரு வேர்டு டெஹோம் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டு சமுத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை சுட்டி காட்டுகிறது. சமுத்திரத்தினுடைய ஆழத்தை தான் அந்த டெஹோம் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டை பயன்படுத்தி இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ ஆழம்ங்கிறது என்னன்னு, ஜலத்தினுடைய சமுத்திரத்தினுடைய ஆழத்தை தான் இந்த டெஹோம் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டு குறிக்குது. தேவ ஆவியானவர் ருவாக். ஹீப்ரு வேர்ட்ல தேவ ஆவிக்கு மீனிங் ஹீப்ரு வேர்டுன்னா ருவாக். ருவாக் ருவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருவாக் அப்படிங்கிறது காற்று அல்லது சுவாசம் அப்படிங்கிறத கூட, ஏன்னா அதுக்கு என்ன இல்ல, வடிவம் இல்ல, உருவம் இல்லை. அந்த தேவ ஆவிக்கு ருவாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை காற்று சுவாசமாக கூட சில இடங்கள்ல பயன்படுத்துறது உண்டு. அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னா ராக்கா, ராக்கா அப்படின்னு மீனிங் ஹீப்ரு வேர்ட். பின்னும் முன்னுமாக அதிர்வுற செய்தல், பின்னாடியும் முன்னாடியும் அதிர்வுற செய்யறது. அப்படி அசைவாடுறது தான். அப்படியே ஹோரிங், இங்கிலீஷ்ல ஹோரிங்கிற வேர்டு, பின்னாடி முன்னாடி அப்படி போயிட்டு 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 வரும். பூமியில் இன்று நாம் காணும் எல்லா விதமான விசைகளுக்கும் ஆற்றலுக்கும் காரணமானவர் பரிசுத்த ஆவியானவர். அன்னைக்கு அவர் அப்படி அசைவாடிட்டு இருந்தார் தான் பூமியில இருக்கக்கூடிய நேரெதிர் விசை, எதிர் விசை, நேர் விசை இப்படின்னு பல வகையான விசைகள் உண்டாக காரணம், தோற்றுவிக்க காரணம் யார் தான்? இன்னைக்கு அறிவியல் நம்ம படிக்கக்கூடிய எத்தனையோ விசைகள், இதெல்லாம் இதெல்லாம் வரக்கு முக்கியமான காரணம் யார்? இதை தோற்றுவித்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் அசைவாடி இந்த விசைகளை என்ன பண்ணியிருக்கிறாரு? பூமியில உண்டாக்கி இருக்கிறார்.
அவருடைய ஆற்றலின் வெளிப்பாடு தான் என்னது? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம்ல. அலைகளின் வடிவிலேயே வரையப்படுகின்றன. இதற்கு ஆதியாகவும் தகுந்த சான்றளிக்கிறது. ஆதியாகவும் இதுக்கு சரியான ஒரு சாட்சியா இருக்கு. நீதிமொழிகள் 8:27 நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 40:22 கூட நீங்க அதுல பார்க்க முடியும். யோபு 22:14 இதுல சாட்சியா யோபு சொல்றதையும் நீங்க பார்க்க முடியும். 3வது வசனம் பாருங்களேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 3வது வசனத்துல என்னவா இருக்கு? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரு வேர்டு ஓர் அப்படின்னு மீனிங். ஓர் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டுக்கு மீனிங் என்னன்னா வெளிச்சம், பிரைட்னஸ், வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். இருள் முற்றிலும் அகற்றப்படவில்லை. ஆனா ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? மாறாக வெளிச்சத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. இருள் அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சத்தை கொடுத்து இருளையும் வெளிச்சத்தையும் தனியாக பிரிக்கிறார். அப்படி பிரிக்கப்பட்டதற்கு தான் பகல் இரவு என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? 3வது வசனத்துல வெளிச்சம் உண்டாயிற்று அப்படிங்கும்போது பகல் இரவு அப்படின்னா அந்த பூமியின் சுழற்சியில ஒரு பக்கம் வெளிச்சமும் ஒரு பக்கம் இருளும் உண்டாகுது. பூமி சுழலுது இல்ல இந்த சுழற்சியில. இங்க எப்படி இரவா இருக்கும்போது ஐரோப்பா நாடுகள்ல பகலா இருக்குதோ, அதே மாதிரி இந்த பூமியினுடைய சுழற்சியின் படி ஒரு பக்கம் வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், மறுபக்கம் என்னவா இருக்கு? இருள் தானாக பிரிக்கிறது, இங்க வெளிச்சமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கக்கூடிய விஷயம். அது வசனம் 3ல நம்ம பார்க்கிறோம். சரி, வசனம் 3 வரைக்கும் பார்த்தோம். நாள் 1 என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? 4வது வசனத்துல வெவ்வேறாக பிரிக்கிறார். எப்படி பிரிச்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சத்தை கொடுத்தாரு, இருள் எல்லாம் சேர்ந்து போய் தனியாக நின்றது, வெளிச்சம் படக்கூடிய இடங்கள் எல்லாம் வெளிச்சமா இருந்தது. அப்படித்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சத்தையும் இருளையும் பிரிக்கிறார். தேவன் வெளிச்சத்துக்கு என்ன பண்றாரு? பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்பதான் என்ன ஆகுது? சாயங்காலமும் விடியல் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலம் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா முதல் நாள் அதுதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூதர்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தான் முதல் நாள் தொடங்கும். அதைத்தான் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிட்டுன்னு வசனம் சொல்றது. புரிஞ்சா? அப்ப அந்த முதல் நாள்ல வசனம் 6 முதல் 8 தேவன் அந்த முதலாம் நாள் செய்கிற காரியங்கள் எல்லாம், படைக்கப்பட்டவைகள் எல்லாம் இங்க நம்ம பார்க்கிறோம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு என்ன பண்றாரு? வானம் என்று பெயரிட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு? இதை செஞ்சு முடிக்கும் போது சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. இதை செஞ்சு முடிக்கும் போது முதல் நாள் முடிஞ்சு 2ஆம் நாளுக்குள்ள போறாங்க, அடுத்த சாயங்காலத்துக்குள்ள, அடுத்த பகலுக்குள்ள. அப்படி முதல் நாள்ல ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? ஸ்பேஸ், மாஸ், டைம், கண்டினியூம் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ரக்கியா முதல் அந்த 6 முதல் 8 வசனங்களை பார்க்கும்போது தண்ணீர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆகாய விரிவிற்கு மேலாக இருக்கக்கூடிய தண்ணீர்களை பிரிச்சு அதற்கும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கினார். ஏன்னா ரெண்டும் சேர்ந்தா நல்லது இல்லைன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிரிவினை உண்டாக்குறாரு. அது ஒரு இடத்துல சேரும். அதுதான் உலகத்தினுடைய அழிவா இருந்தது. எங்க? நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துல வானத்தினுடைய மதகுகள் திறக்கப்பட்டது, பூமியினுடைய மதகுகளும் திறக்கப்பட்டதுலாம் வசனம் பார்த்தோம்ல ஆதியாகமம்ல. அந்த டைம்ல மேல இருக்கக்கூடிய தண்ணீரும் கீழே வரும், பூமிக்கடியில் இருக்கிற தண்ணீரும் மேல வரும்போது பூமி ஜலப்பிரளயத்தினால என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்பட்டது நோவாவினுடைய காலத்துல. தண்ணீர்களில் சில பிரிக்கப்பட்டு ஆகாயத்திலும் சில கீழேயும் நடுவில் ஒரு வெற்றிடம் உண்டானது. கீழே இருக்கும் தண்ணீர் ஜீவராசிகளின் வாழ்வாதாரத்திற்கும் மேலே உள்ள தண்ணீர் பூமியை பாதுகாக்கும் கேடகமாக செயல்பட்டது. இவைகளுக்கு இடையில் உள்ள வெற்றிடம் வளிமண்டலம், அட்மாஸ்பியர் என்று அழைக்கப்பட்டது. அந்த வானத்திற்கு மேல இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீருக்கு இடைப்பட்ட இந்த இடம் தான் என்னது? நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காரியம். இதற்கு வளிமண்டலம்னு பேர், அட்மாஸ்பியர் அப்படிங்கிற பேர். புரிஞ்சா? இது ஜீவராசிகளுக்கு தேவையான சுவாசம் நிறைந்த ஒரு சூழல். நாம் வாழ்றதுக்கு சரியான ஏற்றதான சூழ்நிலை கொண்ட ஒரு நிலப்பரப்பு, ஒரு பரப்புன்னா எதுனா இந்த அட்மாஸ்பியர், இந்த வளிமண்டலம். இதுலதான் நம்ம ஜீவராசிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். 3 விதமான வானங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பவுலு சொல்லியிருக்காரு, 4ஆம் வானத்திற்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்பட்டேன், நாங்க தேவதூதர்கள் பேசுகிற பாஷையை கேட்டேன் அப்படின்லாம் வேத வசனங்கள், சான்றுகள் இருக்கு.
முதலாவது வானம் பார்த்தோம்னா எரேமியா 4:25 வாசிக்கலாம். எடுங்க, எரேமியா 4:25. எரேமியா 4:25 பார்த்தோம்னா ஒரு வானத்தை குறித்ததான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். என்னது? பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. எரேமியா 4:25. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்ன என்னாச்சு? நான் பார்க்கும்போது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. அவர் வானத்தை பார்க்கிறார். அங்க ஒரு வானத்தை குறிச்சு அவர் பார்க்கிறார். யார்? எரேமியா பார்க்கிறார். அவர் பார்த்த வானம். அந்த வானத்தை குறிச்சு இங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வகையான வானம் என்னது? ஏசாயா 13:10 எடுங்களேன். ஏசாயா 13:10 நான் வாசிக்கிறேன். இங்க ஒரு வகையான வானத்தை ஏசாயா நமக்கு காமிக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் என்னவா இருக்கும்? ஒளி கொடாதிருக்கும் அப்படின்னு இங்கேயும் ஒரு வானத்தை பத்தி ஏசாயா பேசுறேன். மூன்றாவது ஒரு வானத்தை குறிச்சு இன்னொருத்தர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனம் அமர்ந்திருக்கும் இடம் இன்னொரு வானம். அதை குறிச்சு பவுல் 2 கொரிந்தியர்ல பேசியிருக்காரு. எபிரேயர் 9:24 நம்ம பார்க்க முடியும். எடுங்களேன், எபிரேயர் 9:24. எபிரேயர் 9:24. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், இதுதான் அது, கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்தார். இது தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய வானம். பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் போது உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இருக்கும். 2 கொரிந்தியர் 12:2 பாருங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருடங்களுக்கு முன்பு என்ன 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத வாக்கு கெட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா இங்க 3வது ஒரு வானத்தை குறித்து யார் பேசுறான்? பவுல் பேசுறார். அப்ப வேதத்துல 3 வகையான வானங்களை குறிச்சு நம்ம பார்க்கிறோம். ஆகாய விரிவில் உள்ள தண்ணீர் வாட்டர் கேனப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதனுடைய பயன்கள் என்ன? சரி, ஆகாய விரிவுல கொண்டு போய் ஏன் ஆண்டவர் அந்த வாட்டர் கேனப்பிஸ்ல வைக்கணும்? ஏன் அதை பிரிச்சு அங்க மேல வைக்கணும்? ஏன் பூமிக்கு அடியில இருந்தா போதும் இல்ல, ஏன் பாதி கொண்டு போய் மேல வைக்கணும்? அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஆண்டவர் நமக்கு நன்மை தான் பண்ணியிருக்காரு. இந்த பூமிக்கு இங்க வாழக்கூடிய ஜனங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலையை சீராக வைப்பதற்கும் பசுமையாக இருப்பதற்கும். என்னன்னா, இந்த பூமியினுடைய காலநிலை மாற்றங்கள் காரணமாக, நம்மளுடைய நகரமயமாதல் காரணமாக இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பூமி வெப்பமயமாகுதல் ஆயிருச்சு, பனிப்பாறைகள்லாம் உருகிருச்சு, பெரிய ஒரு அழிவை சந்திக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த பூமியில ஜனங்கள் இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் ஜனங்கள் வாழ்வதற்கேற்ற ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மேல அந்த நீர்நிலைகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. இல்லைன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய டைரக்டான அந்த வெப்பம் மனிதனை தாக்குச்சுன்னா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது? உயிரோட வாழ முடியாது. சீதோஷ்ண நிலையை, நம்மளுடைய சீசன்ஸ், நம்மளுடைய கிளைமேட்டிக் சேஞ்ச், இந்த கிளைமேட் மனுஷன் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பசுமையான புல் பூண்டுகளா இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலையை மனுஷனுக்கு வாழக்கூடிய சீதோஷ்ண நிலைக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வாட்டர் கேனப்பிய மேல வச்சிருக்காரு. 2வது பயன் என்னன்னா, காற்றின் வேகம் கட்டுக்குள் இருப்பதால் புயல்களுக்கு வாய்ப்பில்லை. பிகாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர்ஸ் தேர் வுட் பி நோ ஏர் மாஸ் மூவ்மெண்ட். புயல்களுக்கு வாய்ப்பில்லைங்கிறீங்க, அப்போ அங்க இங்கெல்லாம் புயல் வருது, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது மேல இருந்து வரக்கூடிய புயல்கள் அல்ல. புரிஞ்சா? மேல இருந்து நோவா காலத்துல மேல இருந்து வெள்ளம் வந்து இவர்களை அழிச்சு போட்டுச்சு, அந்த மாதிரியான ஒரு புயல் கிளம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சா? அப்பேற்பட்டதான ஒரு புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சமுத்திரத்துல எங்கேயாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டாகும் போது இது நிமித்தமாக வேணா சிறு சிறு புயல்கள் வந்து தாக்கலாம். ஆனா பெரிய ஒரு பலமான ஒரு காற்று வந்து அடிச்சு பூமியில இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களும் இல்லாதபடிக்கு பூமியை சூறையாடும்படிக்கான ஒரு புயல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கும்படிக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த வாட்டர் கேனப்பிய மேல வச்சிருக்காரு. 3வது பயன் என்னன்னா,
காற்றின் கொந்தளிப்புகள் இல்லாதபடியினால் சுற்றுச்சூழல் இனிமையாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி கொந்தளிக்கிற காற்றுகள் இல்லாததுனால இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குமாமா, மனிதன் வாழக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் இனிமையா இருக்கும். அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கும். இல்லைன்னா என்னடா பூமி இது, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நமக்கு அடிக்கடி தோணும் இல்ல, அது மாதிரிதான் மனுஷனுக்கு தோணிட்டு. சீரான ஈரப்பதம், எவாபரேஷன் ஆர் அண்ட் கண்டன்சேஷன், வெப்பமயமாகுதல். அந்த காற்றுல எவாபரேஷன் இருக்கும்ல, காற்றுல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் ஈரப்பதம் சொல்லுவாங்க, மாய்ஸ்சர்னு சொல்லுவாங்க. கண்டன்சேஷன், நீராவி ஆகுதல். இதன் நிமித்தம் பனி பூமியை நனைத்தது, மழையே தேவையில்லை. ஆண்டவர் அந்த வாட்டர் கேனப்பி எல்லாம் மேல வச்சிருக்கனாலதான் என்ன ஆகுது, சீரான ஈரப்பதம். இந்த காற்றுகள்ல நமக்கு எவ்வளவு சூடுகள் இருந்தாலும், எவ்வளவு கொடுமையான வெயில்கள் இருந்தா கூட, இப்ப இந்த மாலை வேலையில பாருங்களேன், இந்த காற்றுகள்லாம் பயங்கரமான ஒரு ஒரு பிளசண்டான ஒரு காற்றை நமக்கு கொண்டு வருது. ஒரு சீரான ஈரப்பதத்துல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு டெம்பரேச்சர், நம்ம வாழக்கூடிய ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணது இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வாட்டர் கேனபிஸை மேல வச்சிருக்காரு. அதனால மழையே தேவையில்லை. இந்த சம்மர் டைம்ல நைட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா டியூஸ் ஜாஸ்தியா இருக்கும், பனி டியூ வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை நினைக்கும். அப்ப மழையே தேவையில்லை. ஊதா கதிர், அல்ட்ரா வயலட் ரேஸ், சூரியனிலிருந்து வெளிப்படும் இந்த ஊதா கதிர்கள் போன்றவை பூமிக்குள் நுழையா வண்ணம் தடுக்கிறது. இது நிமித்தம் மனிதனின் வாழ்வு நீடிக்கின்றது. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க இருந்து சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கொண்ட இந்த ரேஸ் எல்லாம் மனிதனை டைரக்டா தாக்குச்சுன்னா என்ன ஆயிரும், நம்மலாம் நிறைய பாதிப்புகள், நிறைய பேர் செத்து போயிருக்கும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பேற்பட்ட பாதிப்புகள் நமக்கு வராதபடிக்கு இந்த வாட்டர் கேனபீஸை மேல என்ன பண்ணிருக்காரு, நமக்கு ஒரு ஷீல்டா தான் ஆண்டவர் வச்சிருக்காரே தவிர, இந்த வாட்டர் கேனப்பியை வச்சு நம்மளை சாவடிக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அதை பயன்படுத்தி நாம் வாழ்வதற்கு சீரான ஒரு சீதோஷ நிலையை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு நம்ம டே ஒன்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 6, 7, 8 வேர்சஸ், ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆதியாகமம் இன்ட்ரடக்ஷன் முடிச்சு 8 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம கடந்து செல்லலாம், கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, எங்களை பெரிதும் நேசிக்கணும் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான இரவு வேலைக்காக நன்றி. இந்த வந்திருந்த பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிகமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி. அந்த தவறி போன பிள்ளைகள் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேரும். ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமை மாத்திரம் வெளிப்பட்டதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்களாய் மாற்றமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு அதை போதிக்கிறவர்களாயும், அதற்கேற்ற பிராணிகளையும் கிருபைகளையும் எங்களுக்கு தேவன் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். எல்லா துதிகனமையும் நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. Shalom. God bless you. Thank you, na. Praise Lord. Shalom.